புதியகம் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக அமையட்டும். ஒவ்வொரு நாளும் ஆரோக்கியம் சார்ந்த நிறைய சந்தேகங்களையும் கேள்விகளையும் நேர்களாக நீங்க கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சிட்டு இருக்கிற இந்த ஷோ டாக்டர் ஆன் கால். இன்னைக்கு டாக்டர் ஆன் கால்ல உங்களுடைய ஆரோக்கியம் சார்ந்த அனைத்து விதமான கேள்விகளுக்கும் சந்தேகங்களுக்கும், குறிப்பாக நாள்பட்ட சளி தொந்தரவு, ஆஸ்துமா தொந்தரவு, ஆஸ்துமாவிற்கான காரணங்கள் என்ன, இதனுடைய சிம்டம்ஸ் எப்படி இருக்கும், அதே மாதிரி இதுக்கு மூலிகை மருந்துகள் என்ன மாதிரியான தீர்வுகள் இருக்கு, சைனோசிட்டிஸ் தொந்தரவு பற்றியும் நம்ம பேசவிருக்கிறோம். இது சார்ந்த கேள்விகளை இன்றைய டாக்டர் ஆன் கால்ல நீங்க கால் பண்ணி கேட்கலாம். உங்களுடைய கேள்விகளுக்கும் சந்தேகங்களுக்கும் பதிலளிப்பதற்காக ஆர்ஜிஆர் ஹெர்பல் ஹாஸ்பிட்டல்ல இருந்து டாக்டர் நிலா காயத்ரி இணைஞ்சிருக்காங்க. வாங்க டாக்டர், நிகழ்ச்சிக்கு வரவேற்றலாம். வணக்கம் டாக்டர். நம்ம ஆஸ்துமா கண்டிஷன் எடுத்துக்கலாம். ஆஸ்துமானாலே பிரீதிங் டிஃபிகல்ட்டி இருக்கும் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கோம். இந்த மூச்சு திணறலோ இல்லை இந்த மூச்சு சுவாசம் விடுறதுல இவ்வளோ சிரமம் ஏற்படுது இல்லையா? ஸோ இதுக்கு என்ன காரணமாக இருக்குது? இதனுடைய ஆரம்பகட்ட நிலை எப்படி தெரியும் அந்த பேஷண்ட்டுக்கு? அதாவது ஆஸ்துமா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மூச்சு விட சிரமத்தை கொடுக்கக்கூடிய ஒரு பிரச்சனை. அதாவது நம்ம மூச்சு விடுறது தான் நமக்கு அதாவது உயிர் இருக்கிறதுக்கான ஒரு விஷயமே அப்படின்னு சொல்லும் போது அதுக்கே சிரமத்தை கொடுக்க, அதுக்கே ஒரு பாதிப்பை உண்டாக்கக்கூடிய ஒரு வியாதின்னு சொல்லிட்டு இந்த ஆஸ்துமா நோயை சொல்லலாம். இந்த ஆஸ்துமா மட்டும் இது மூச்சு விடுறது சிரமம் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் மட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எடுத்துக்க முடியாது. இதில் நிறைய விஷயங்கள் அடங்கியிருக்கு. இது ஒரே நாள் வரக்கூடிய ஒரு வியாதி கிடையாது, நாட்பட்டு வரக்கூடிய ஒரு வியாதியாக தான் நம்ம பார்க்குறோம். போது இது பார்த்திங்கன்னா சைனோசைட்டிஸ், வீசிங், ஆஸ்துமா, மூக்கில் சதவளர்ச்சி, நாசல் டீவியேஷனு, அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த ரெஸ்பிரேட்டரி ட்ராக்ட் ஃபுல்லாக இன்ஃபெக்ஷன் ஆகிறது, நுரையீரலோட தன்மை அதோட எஃபிஷியன்சி குறைஞ்சி போகிறது, நுரையீரலே அரிக்க ஆரம்பிச்சிடுச்சு, அதோட எஃபிஷியன்சி குறைஞ்சிடுச்சு. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் கம்பைன் ஆகி தான் நமக்கு ஆஸ்துமா அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு வழிவகுக்குது அப்படின்னு சொல்லலாம். ஆஸ்துமாவோட ஆரம்பகட்ட அறிகுறிகள் அப்படின்னு சொல்லும்போது இது ஆஸ்துமாவாக மாறுறதுக்கு முன்னாடியே வீசிங்காக இருந்திருக்கும், வீசிங்காக மாறுறதுக்கு முன்னாடி சைனோசைட்டிஸாக இருந்திருக்கும், சைனோசைட்டிஸாக மாறுறதுக்கு முன்னாடியும் ஒரு சாதாரண ஒரு அலர்ஜியாக ஆரம்பிச்சு தான் இருக்குமே தவிர எடுத்த உடனே ஒரே நாளில் நமக்கு ஆஸ்துமா வந்துடுதானா அப்படி கிடையாது. இதுலேயும் சின்ன பிள்ளையிலேருந்து ஆஸ்துமா அப்படின்னு சொல்லிட்டு வரக்கூடிய பேஷண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க. அவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா சின்ன பிள்ளைங்க ஒரு பிறந்த ஒரு 2-3 வயசுலேருந்தே அடிக்கடி சளி பிடிக்கும் டாக்டர், அது பெருசாக அங்கே எடுத்துக்கல. அப்புறம் இப்போ ரொம்ப மூச்சோட சிரமமாக இருக்குதுன்னு சொன்னதுனால டாக்டர்கிட்ட கூப்பிட்டு போய் காமிச்சோம். அப்போ பார்த்தா அவங்க ஆஸ்துமான்னு சொல்லிட்டாங்க, எடுத்த உடனே வீசிங்கன்னு சொல்லிட்டாங்க, இன்ஹேலர் யூஸ் பண்ண சொல்லிட்டாங்க. அப்படிங்கிறத நிறைய பேஷண்ட் சொல்கிறது கேட்க முடியுது. அதனால் ஆஸ்துமா அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரே நாளில் திடீர்னு போய் டாக்டர்கிட்ட போகும்போது அவங்க ஆஸ்துமான்னு உங்களுக்கு சொல்லிடுறது கிடையாது. இது சின்ன பிள்ளையில உங்களுக்கு அடிக்கடி சளி பிடிக்க ஆரம்பிச்சிச்சு இல்லையா, அப்போவே ஆரம்பித்த ஒரு விஷயமாக தான் நம்ம பார்க்கணும். இதோட ஆரம்பகட்ட அறிகுறின்னு சொல்கிறது நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி தான் அலர்ஜியாக ஆரம்பிச்சிருக்குன்னு சொன்னேன் இல்லையா, அதுதான் ஆரம்பகட்டம். அலர்ஜியாக ஆரம்பிக்கும் போது பெருசாக உங்களுக்கு மூச்சோட சிரமம் எடுத்த உடனே ரொம்ப அதிகமாகலாம் இருக்காது. ஒரு மூக்கடைப்பு இருக்கும், அதாவது நாசல் பிளாக்கேஜ்னு சொல்லுவாங்க இல்லையா, மூக்கடைப்பு இருக்கும். அதோடு சேர்த்து உங்களுக்கு தண்ணி மாதிரி சளி கொட்டுறது, இல்லை அடிக்கடி தும்மல் வந்துக்கிட்டே இருக்கிறது. அந்த அடிக்கடி தும்மலும் பார்த்திங்கன்னா அடுக்கு தும்மலாக இருக்கும். ஒரு டைம் தும்மிட்டு நார்மலாக இருக்கிறது வேறு, ஆனால் ஒரு 5-6 டைம் தும்முறது ஆரம்ப கட்டத்தில், ஒரு 10-15 டைம் தும்முறது. அதுவும் விடியற்கால டைமில் எந்திரிச்சோடனே ரொம்ப சரியான தும்மல் இருக்கும் டாக்டர், தலை பாரம் இருக்கும், காலை எடுத்து தரையில் வைக்கவே முடியாது, ஜில்லு ஜில்லுன்னு இருக்கும். கொஞ்சம் வெயில் வர வர தான் எனக்கு கொஞ்சம் சிம்டம்ஸ் குறையிற மாதிரியே இருக்கும்னு சொல்லுவாங்க. இதையும் கவனிக்காமல் விட்டுட்டு ஏதோ தும்மல் தானே, ஏதோ ஒரு அலர்ஜி தானே, நமக்கு காலையில் பனி தான் ஒத்துக்கலன்னு நினச்சிக்கிட்டு நிறைய பேர் அது அஜாக்கிரதையாக விட்டுருவாங்க ஆரம்ப கட்டத்தில். அதுக்கப்புறம் அது சைனோசைட்டிஸாக மாறும். சைனோசைட்டிஸாக மாறும்போது என்ன ஆகுதுன்னு சொல்லி பார்த்திங்கன்னா, அந்த அலர்ஜியால் ஒரு இன்ஃபெக்ஷன் ஏற்பட்டு தானே நமக்கு அலர்ஜி வருது, இல்லை அலர்ஜி ஏற்பட்டு ஒரு இன்ஃபெக்ஷன் வருதுன்னு வச்சுப்போம். அந்த இன்ஃபெக்ஷன் என்ன ஆகும்னு சொல்லி பார்த்திங்கன்னா, உங்களுக்கு அந்த சைனஸ் கிளான்ஸில் காற்று குழிகளெல்லாம் போய்ட்டு தங்கியிருக்கும். இந்த இன்ஃபெக்ஷன், இந்த தங்கியிருக்கக்கூடிய சளி, கோழை, நீர் மாதிரியான விஷயங்கள் தான் சைனோசைட்டிஸ் வர்றதுக்கான ஒரு காரணமாக இருக்குது. சைனஸ் கிளான்ஸ்ன்னு சொல்லுவோம். இந்த இடத்துல இது தங்கக்கூடிய இன்ஃபெக்ஷன் சைனோசைட்டிஸ். தலைபாரம், இந்த மூக்கில் தண்ணி மாதிரி சளி கொட்டுறது, தலைபாரத்தோடு சேர்த்து முகம் பஃபினஸ்ன்னு சொல்லுவாங்க, முகம் வீங்கி போகிறது, இது எல்லாமே அதோட அறிகுறிகளாக இருக்கும். இதையும் கவனிக்காமல் விடும்போது தான் அந்த சைனஸ் கிளான்ஸில் இருக்கக்கூடிய இன்ஃபெக்ஷன் கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு நாசல் ட்ராக்ட்னு சொல்லக்கூடிய அந்த மூச்சு குழாயில், மூக்குலேருந்து ஆரம்பித்து நமக்கு நுரையீரல் வரைக்கும் நாசல் ட்ராக்ட் இருக்குது, நாசல் பேசேஜ் இருக்குது, அதாவது ரெஸ்பிரேட்டரி ட்ராக்ட்னு சொல்லலாம். அந்த மூச்சு விடுற குழாய் இருக்கு இல்லையா, அதுதான் சொல்கிறேன். அதில் இன்ஃபெக்ஷன் ஆக ஆரம்பிச்சிடும். அந்த டைமில் உங்களுக்கு மூச்சோட சிரமம் கொஞ்சம் அதிகமாகவே ஆக ஆரம்பிச்சிடும். சைனசைட்டிஸாக இருக்க வரைக்கும் ஒரு மூக்கில் அடப்பு இருக்கும், அதனால ஒரு மூச்சு விடுறதுக்கு ஒரு டிஸ்கம்ஃபர்ட் தான் இருக்குமோ தவிர மூச்சோட சிரமமாக அது இருக்காது. ஆனால் வீசிங்காக மாறும்போது
மூச்சு விடுறதுக்கு சிரமம் கொடுக்க ஆரம்பிச்சிடும். இதே வீசிங்க, நாட்பட்ட வீசிங்க தான் நம்ம ஆஸ்துமான்னு சொல்கிறோம். ஆஸ்துமா தானே மூச்சு விட சிரமம் இருக்குது, நம்ம இன்ஹேலர் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினச்சி நம்ம காலம் தாழ்த்தணும்னா இந்த ஆஸ்துமாவுடன் மட்டும் நிற்காது. இதோட அடுத்த கட்டமாக வந்து டிபியாவாகிறது, இல்லை நுரையீரலோட எஃபிஷியன்சி குறையுது. நுரையீரல் தான் நமக்கு வந்து ஒரு முக்கியமான ஒரு மேஜர் ஆர்கன்னு சொல்லலாம். அதோட எஃபிஷியன்சி குறைஞ்சிருச்சுன்னா மூச்சு விடவே முடியாதுன்னா அதாவது இன்ஹலேஷன் எக்ஸலேஷனுங்கிறதே வந்து நமக்கு நடக்காது. ஒரு நாளில் 24 மணி நேரமும் நம்ம செய்யக்கூடிய விஷயம், தூங்கும் போது கூட செய்யக்கூடிய விஷயம்ங்கிறது மூச்சு விடுறது தான். அதுக்கே வந்து சிரமம் கொடுத்துடுது அப்படின்னும் போது இது கண்டிப்பாக உயிருக்கு ஆபத்தாக கொண்டு போய் விடுற அளவுக்கு ஒரு தன்மை இருக்கக்கூடிய ஒரு வியாதியாக தான் இந்த ஆஸ்துமா வந்து சொல்லணும். ஓகே டாக்டர், ஆஸ்துமா பற்றி பேசிட்டு இருக்கோம், தொடர்ந்து பேசலாம். ஒரு காலர் லைனில் இருக்காங்க, யாருன்னு பார்க்கலாம். வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்க. ஹலோ, வணக்கம் மேடம். வணக்கம்மா, உங்கள் பேர் எந்த ஊர்லேருந்து? என் பேர் சுதா. ஓகே, யாருக்கா கேட்குறீங்க? எனக்காக. என்ன வயதுமா உங்களுக்கு? 45 வயசு. என்னம்மா? 45 மேடம். சரிம்மா, டிவி வால்யூம் குறைச்சிடுறீங்களா? டிவி வால்யூம் குறைச்சிட்டு பேசுங்க, டாக்டர் கிட்ட உங்க கேள்வியை கேளுங்க. உங்க கேள்வியை கேளுங்க. வணக்கம் மேடம். வணக்கம்மா மேடம், எனக்கு வந்து தொப்புள் அப்பப்போ வலிக்குது மேடம். எங்கே வலிக்குதுமா? தொப்புளில் அடிக்கடி வலி இருக்குங்களா? தொப்புல அப்புறம் வந்து லெஃப்ட் சைடு வந்து கீழே அந்த குடல் கிட்ட ஏதாவது தேவையில்லாத சாப்பிட்டோம்னா வலிக்குது. சரிம்மா, என்ன மாதிரி வலி இருக்கு? குத்துற மாதிரி வலிக்குதுங்களா இல்லை பிடிச்சி இழுத்து பிடிக்கிற மாதிரி வலியா இருக்காமா? என்ன மேடம்? வலி எந்த மாதிரி வலியா இருக்கு? குத்துற மாதிரி வலியா இருக்கா? இல்ல மேடம், ஏற்கனவே ஹாஸ்பிட்டல்ல பார்த்துருக்கு. அவங்க என்ன சொன்னாங்கன்னா பால் கீரை எதுவுமே சாப்பிடாதீங்க அப்படின்னாங்க. சரி, ஸ்கேன் ஏதாவது எடுத்து பார்த்தாங்களா? குடல் இறக்கம்னு ஏதாவது சொன்னாங்களா? அது எதுவும் இல்ல, நல்லாதான் இருக்கு. அதாவது ஜீரணம் எளிதா ஜீரணம் ஆகக்கூடிய பொருள்கள் மட்டும் சாப்பிடுங்கன்னு சொல்லியிருக்காங்களா? ஆமா மேடம், பால் கோதுமை ஐட்டம், இது மைதா அந்த மாதிரி எதுவுமே சாப்பிடாதீங்க. சரி, நான் சாதாரண ட்ரை ஃப்ரூட்ஸ் ஜூஸ் குடிச்சா கூட அந்த இடத்துல வலிக்க ஆரம்பிச்சிடும். ஹெவியா இருக்க உணவு சாப்பிட்டாவே அந்த இடத்துல வலி கொடுக்க ஆரம்பிச்சிடுது. உள்ளுக்குள்ள குடல்ல தான் இன்ஃபெக்ஷன் ஆயிருக்கு, வீக்கம் கொடுத்துருக்கு, இந்த மாதிரி எதுவும் சொல்லலையா? அது எதுவும் சொல்லலாம் மேடம். சரிங்கம்மா, நீங்கள் இப்போதைக்கு அவங்க சொன்ன மாதிரி எளிதாக ஜீரணமாகக்கூடிய பொருள்களே சாப்பிடுங்க, தப்பு கிடையாது. இப்போ வந்து உங்களுக்கு எந்த சாப்பாடுலாம் ஒத்துக்கலை, எது சாப்பிட்டா வந்து வலி அதிகமாக இருக்கோ அந்த மாதிரியான பொருள்கள் அவாய்ட் பண்ணிக்கோங்க இப்போதைக்கு. ஆனால் அந்த நீங்கள் சொல்கிற இடத்துல தான் பார்த்தீங்கன்னா அந்த பெருகுடல் முடியக்கூடிய இடம்னு நம்ம சொல்லணும். அதனால் அந்த இடத்துல பெயின் இருக்குது அப்படிங்கும்போது நம்ம கட்டாயம் டாக்டரை நேரில் பார்த்து என்ன பிரச்சனைன்னு தெரிஞ்சுக்கிறது தான் நல்ல விஷயமா இருக்கும். உங்களுக்கு ரீசெண்டாக கொஞ்சம் நாளாக தான் இப்படி இருக்குன்னு சொல்கிறீங்க, ஆரம்ப கட்டத்திலே கவனிச்சுக்கிட்டா எதுவாக இருந்தாலும் ஈஸியாக சரி பண்ணி கொண்டு வந்துடலாம். இன்கேஸ் குடல் இருக்க மாதிரி ஹெர்னியா மாதிரி எதாவது இருக்குல்ல, அப்பண்டிசைட்டிஸ்ன்னு சொல்லுவாங்க, குடல் வந்து வீக்கம் கொடுத்துருக்கு, இந்த மாதிரியான ஏதாவது தொந்தரவுகள் இருக்குனாலுமே ஈஸியாக சரி பண்ணி கொண்டு வரணும்னா நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி ஆரம்ப கட்டத்திலே டாக்டர் பார்க்குறது நல்ல விஷயமா இருக்கும். உங்களுக்கு உங்கள் ஊர்லேயே நம்ம அர்ஜன் மருத்துவமனையோட கிளை இருக்குது, ஆல்ரெடி ஸ்கேன் எடுத்துருப்பீங்க இல்லையா, அந்த ரிப்போர்ட்டே எடுத்துகிட்டு போய் டாக்டர்கிட்ட காமிங்க. அவங்க அதையும் பார்த்துட்டு உங்களுக்கு நாடி பரிசோதனையும் பண்ணி பார்த்து எதனால் இந்த அடிக்கடி இந்த வலி வருது அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்லுவாங்க. அதுக்கு ஏற்ற மாதிரியான சிகிச்சை ஃபாலோ பண்ணுறது தான் நல்ல விஷயமா இருக்கும். தயவு செஞ்சு வீட்டு மருத்துவமாக எதுவும் ஃபாலோ பண்ண வேண்டாம், உள்ளுக்குள்ள என்ன பிரச்சனைன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரியான சிகிச்சை ஃபாலோ பண்ணுறது தான் சரியான விஷயமா இருக்கும். நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. ஆஸ்துமா பற்றி பேசும்போது இந்த நுரையீரல் வந்து ஆரோக்கியமாக இருக்கணும் ஜென்ரலாக. இப்போ ஆரோக்கியமாக இல்லை அப்படின்னா அதனுடைய சிம்டம்ஸ் வந்து எப்படிலாம் இருக்கும்? ஓகே, நுரையீரலோட ஆரோக்கியம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா அது ப்ராப்பராக சுருங்கி விரியறது தான். அதாவது நம்ம இன்ஹலேஷன் எக்ஸலேஷன், மூச்சு உள்ளே இழுக்கிறதா இருக்கட்டும் வெளியே தள்ளுறதா இருக்கட்டும், இது வந்து ப்ராப்பராக நடக்கணும். நம்ம மூச்சு உள்ளே இழுக்கவும் நுரையீரல் கொஞ்சம் விரியும், மூச்சு வெளியே தள்ளவும் நுரையீரல் கொஞ்சம் சுருங்கும். இந்த ப்ராசஸ் வந்து கரெக்டாக நடந்துச்சுன்னா தான் நம்ம நுரையீரல் வந்து ஹெல்த்தியாக இருக்குது அப்படிங்கிறது அர்த்தம். இப்போ நுரையீரலில் வந்து ஏதோ ஒரு பாதிப்பு ஏற்படுது, அந்த பாதிப்புங்கிறது ஒரு இன்ஃபெக்ஷனாக இருக்கலாம், இல்லை நுரையீரலோட இந்த எஃபிஷியன்சி குறையிறதா இருக்கலாம், சிவியரான ஸ்டேஜில் நுரையீரல் அரிக்கிறதா இருக்கலாம், இந்த மாதிரி ஏதோ ஒரு கண்டிஷன், இல்லை ப்ளூரல் எஃப்யூஷன் சொல்லுவாங்க இல்லையா, நுரையீரலுக்குள்ளே வந்து சளி ஃபுல்லாக தங்கியிருக்கு, அதை வந்து எஃப்யூஸ் பண்ணி ஊசி போட்டு எடுக்கணும்னு சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு சொதச்சுதான் நுரையீரல் ஃபுல்லாக வந்து போய் சளி தங்கியிருக்கும். இந்த மாதிரி ஏதோ ஒரு பாதிப்பு ஏற்படுது அப்படின்னும் போது அது வந்து வெளிப்பாடாக நமக்கு எப்படி தெரியும்னா அதோட அறிகுறிகள் வச்சு தான் நமக்கு வந்து தெரிஞ்சுக்க முடியும். அதோட எஃபிஷியன்சி எப்படி இருக்குது, எவ்வளோ வந்து நுரையீரல் பாதிச்சிருக்குங்கிறத கண்டிப்பாக நீங்கள் டாக்டரை கன்சல்ட் பண்ணால் தான் உங்களுக்கு தெரியும். ஆனால் அறிகுறிகள் வந்து நமக்கே ஓரளவுக்கு நம்ம ஃபீல் பண்ணக்கூடிய விஷயங்களாக தான் இருக்கும்.
நமக்கு நுரையீரல் சார்ந்த பிரச்சனை தான் அப்படிங்கிறத நம்மளே ஓரளவுக்கு கெஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா மூச்சு சுத்தமாக நார்மலாக உள்ளிழுத்து வெளியே விடவே முடியாது. எப்பயுமே வந்து நெஞ்சில் ஒரு பாரம் இருந்துக்கிட்டே இருக்க மாதிரி இருக்கும். இதுலேயும் முக்கியமாக வந்து உட்காந்துருக்கும் போது கூட பெருசாக தெரியல, படுக்கும் போது வந்து ரொம்ப பாரமாக இருக்குது, நெஞ்சு மேலே ஏதோ ஒரு மூட்டையை வச்ச மாதிரி இருக்குது, யாரோ ஏறி மிதிக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. இத்தனைக்கும் இதுலேயும் பார்த்திங்கன்னா நைட் டைமில் பகலை விட இரவு நேரங்களில் பார்த்திங்கன்னா ரொம்ப மூச்சோட சிரமம் வந்து அதிகமாக ஆரம்பிச்சிடும். சில பேஷண்ட் சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா, திடீர்னு ரொம்ப எமர்ஜென்சி ஆகிடுது டாக்டர், பக்கத்தில் ஏதாவது ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு எனக்கு ஆக்சிஜன் மாஸ்க் சிலிண்டர் வச்சா தான் எனக்கு வந்து நார்மலுக்கே வருது, அந்த ஆக்சிஜன் சப்ளையே பத்தலைன்னு சொல்லுவாங்க. ஏன்னா நுரையீரல் ப்ராப்பராக சுருங்கி விரியாது, அது ஒரு ஃபங்க்ஷன் ப்ராப்பராக இருக்காது. அப்போ உள்ள மூச்சு இழுக்கவே முடியலன்னா பாடிக்கு ஆக்சிஜன் பத்தாமல் போயிடும். அப்போ பார்த்திங்கன்னா இந்த டெக்கிகார்டியான்னு சொல்லுவாங்க, இதயம் வந்து படபடப்பாகிறது. நிறைய பேஷண்ட்ஸு இதை வந்து நமக்கு ஹார்ட் ரிலேட்டடாக ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது, இதயம் சார்ந்த ஏதோ பிரச்சனை இருக்குதுன்னு கூட பயந்துட்டுறது உண்டு. இது எப்படின்னா ஒரு எப்படி நமக்கு வந்து பாடிக்கு ஆக்சிஜன் பத்தலைன்ன உடனே பிளட்டை வேகமாக பம்ப் பண்ணுங்கிறதுக்காக ஹார்ட் வந்து வேகமாக துடிக்க ஆரம்பிச்சிடும். இதனாலே ஹார்ட் ப்ராப்ளம் ஒன்று கூட நினச்சிப்பாங்க. ஆனால் இது முழுக்க முழுக்க ஆஸ்துமாவோட அறிகுறியாக தான் வந்து இந்த ஹார்ட் வந்து வேகமாக பம்ப் பண்ணுறது. வேர்க்க ஆரம்பிச்சிடும், நல்லா வந்து கடகடன்னு வேர்க்க ஆரம்பிச்சிடும், பேஷண்ட் ரொம்ப பயந்துருவாங்க. இது வந்து ஒரு பேனிக் அட்டாக்கோட சிம்டமாக தான் நம்ம எடுத்துக்கணும். அதனால் மூச்சு உள்ளே இழுக்கிறது தான் வந்து ரொம்ப அத்தியாவசியமான ஒரு விஷயம். அது வந்து நம்ம தவிர்க்கவே முடியாத ஒரு விஷயம். அப்படின்னும் போது நுரையீரலோட ஃபங்க்ஷன் வந்து ப்ராப்பராக இருக்க தான் செய்யணும். அதோட அறிகுறிங்கிறது இந்த மூச்சோட சிரமத்தில் ஆரம்பித்து ஹார்ட் வந்து வேகமாக பீட் ஆகிறது, அதாவது வேகம் படப்படன்னு துடிக்கிறதா இருக்கட்டும், அதிகமாக வேர்க்கிறதா இருக்கட்டும், இந்த மாதிரியான அறிகுறிகள், கண்ணு வந்து இருண்டு போகிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறது, யாரும் ஏறி மிதிக்கிற மாதிரி, யாரும் அழுத்துற மாதிரி இருக்குன்னுலாம் சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு நெஞ்சில் வந்து பாரமாக இருக்கிறது மாதிரியான அறிகுறிகளை வச்சு நம்ம வந்து நுரையீரலோட ஃபங்க்ஷன் எப்படி இருக்குங்கிறத வச்சு தெரிஞ்சுக்கலாம். காலர் லைனில் இருக்காங்க, யாருன்னு பார்க்கலாம். வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள். ஹலோ வணக்கம்மா, உங்கள் பேர் எந்த ஊர்லேருந்து? என் பேர் ஷர்மிளா. ஓகே, எந்த ஊர்லேருந்து பேசுகிறீங்க? காரைக்குடியிலேருந்து பேசுகிறேன். சரிம்மா, யாருக்கா கேட்குறீங்க? நான் எனக்கு தான் மேடம் கேட்குறேன். உங்கள் வயது என்னம்மா? ஒரு 36 இருக்கு மேடம் எனக்கு. சரிம்மா, தொடர்ந்து உங்கள் கேள்வியை கேட்கலாம், கேளுங்க டாக்டர் கிட்ட. வணக்கம்மா. வணக்கம் மேடம். சொல்லுங்க மேடம். என் பேர் ஷர்மிளா, நான் காரைக்குடியிலேருந்து பேசுகிறேன். சரிங்கம்மா. எனக்கு 36 வயசு ஆகுது. சரி. இப்போ ஒரு 6 மாசமா தான் இந்த மூட்டு வலி அதிகமா இருக்கு. சரிங்கம்மா. அது மூட்டு தேய்மானமா இருக்குமோன்னு எனக்கு தோணுது. மூட்டு ரொம்ப குடைச்சலா இருக்கு எனக்கு. பீரியட்ஸ்லாம் ரெகுலரா இருக்கா? பீரியட்ஸ்லாம் ஒழுங்கா தான். சரிம்மா. கால் மூட்டுல மட்டும் வலி இருக்கு இல்லையா? ஆமா. சரி, கால் நீட்டி படுக்கும்போது ஏதாவது சவுண்டு கேக்குதா, நட்டோடிற மாதிரி ஏதாவது? இல்ல, அப்படிலாம் இல்லை மேடம். ஆனா குடைச்சலா இருக்கு, ரொம்ப வலியா இருக்கு. சரி, காலை மூட்டை சுத்தி இல்லைன்னா காலுக்கு கீழே மூட்டுக்கு கீழே ஏதாவது வீக்க மாதிரி இருக்கா? வீக்க மாதிரி இல்ல மேடம். பாதத்துல? பாதம் கொஞ்சம் அது ஒரு 2 மாசமா வீக்கத்துல தான் மேடம் இருக்கு. எடுத்து வைக்கும் போதெல்லாம் ரொம்ப வலியா இருக்கு. சரி சரிம்மா. ஏதாவது நரம்பு சுண்டி இழுக்கிற மாதிரி வலி அந்த மாதிரி ஏதாவது இருக்கா? குடைச்சல் மட்டும் இருக்குங்களாமா? குடைச்சல் மட்டும் தான் மேடம் இருக்கு. சரி, ஏதாவது டாக்டர் பாத்தீங்களா? எக்ஸ்ரே ஸ்கேன் ஏதாவது எடுத்து பார்த்தாங்களா? இல்ல மேடம், நான் இப்போ வெளியே மருந்து மாத்திரை அப்படி ஏதாவது மெடிக்கல்ல தான் வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு இருப்பேன். சரி. இப்பதான் ரொம்ப அது அதிகமா குடைச்சலா இருக்கு. சரி சரிம்மா. மெடிக்கலில் வாங்கி போடக்கூடிய வலி மாத்திரைகள் வந்து நார்மலாகவே போடக்கூடாது. இத்தனைக்கும் தேய்மானமாக இருக்குமோ அப்படின்ற உங்களுக்கு பயம் இருக்கிற மாதிரி டாக்டரை பார்த்து கன்ஃபார்ம் பண்ணிக்கிறது நல்ல விஷயம். இப்போ தேய்மானமாக இருக்குன்னா நீங்கள் போடுற வலி மாத்திரையால் நமக்கு மூட்டு தேய்மானம் வந்து கட்டாயம் சரியாகி வரவே செய்யாது. வலி மாத்திரை என்ன பண்ணும், அந்த பெயின் ரிசெப்டர்ஸை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி வைக்கும், நமக்கு வலி அந்த சென்சேஷன் தெரியாமல் இருக்கும், மறுத்து போயிடும் வலி, அவ்வளோதான். தவிர உள்ளுக்குள்ளே என்ன பிரச்சனைங்கிறத கவனித்து அதை சரி பண்ணி கொடுக்கக்கூடிய தன்மையெல்லாம் வலி மாத்திரைகளுக்கு கிடையாது. அதே மாதிரி டாக்டரை கன்சல்ட் பண்ணாமல் 6 மாசமா வலி மாத்திரைகள் மட்டுமே போட்டுட்ருக்குன்னு சொல்கிறீங்க. நார்மலாக நீங்கள் ஒரு டாக்டர் போய் கன்சல்ட் பண்ணியிருந்தாலே அவங்களே 3 மாதத்துக்கு மேலே உங்களுக்கு வலி மாத்திரைகளே கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா அது நல்ல விஷயமே இல்லை. வலி மாத்திரைகள் தொடர்ச்சியாக எடுத்துக்கிறது நல்ல விஷயம் இல்லை. உடம்புல இருக்கக்கூடிய மற்ற உறுப்புகள், கிட்னி, ஹார்ட், இந்த மாதிரியான உறுப்புகளுக்கு வந்து ஒரு ஓவர் ப்ரெஷர் ஆகிடும். அது வந்து பாதிப்புக்குள்ளாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் தயவு செஞ்சு வலி மாத்திரைகள் போடவே போடாதீங்க. உங்களுக்கு வலி அதிகமாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் வெளிப்பிரயோகமாக மூலிகை எண்ணெய்களை இப்போதைக்கு வந்து அப்ளை பண்ணிட்டு வாங்க. அதுக்கு சிட்ராமுட்டி வேர் கிடைச்சா வாங்கிக்கோங்க, வெள்ளை இருக்க இலை வாங்கிக்கோங்க. வெள்ளை இருக்க இலை ஈஸியாக எல்லா இடத்துலையுமே கிடைக்கும். குட்டி குட்டியாக வந்து நறுக்கி போட்டுக்கோங்க. அது கூட வந்து கொஞ்சம் முருங்கைக்கீரை, வாதநாராயணன் இலை, ஆமணக்கீரை, இது மாதிரியான இலைகள்லாம் போட்டு நீங்கள் வந்து நல்லெண்ணெய் வந்து நல்லா போட்டு காய்ச்சிக்கலாம். ஸ்லோ ஃப்ளேமில் காய்ச்சி வடிகட்டி எடுத்து வச்சுக்கோங்க. அதை வந்து மைல்டாக டெய்லி ஒரு கரண்டி அளவு சூடு பண்ணி அதில் கொஞ்சம் பச்சைக்கற்பூரத்தை நுணுக்கி போட்டு வெளிப்பிரயோகமாக வலி இருக்கிற இடத்துல, காலில் வீக்கம் இருக்குன்னு சொன்னீங்கன்னா அந்த இடத்துல கூட வெளிப்பிரயோகமாக வந்து மைல்டாக சூடாக இருக்க
இருக்கக்கூடிய எண்ணெயை நீங்கள் அப்ளை பண்ணிகிட்டே வரலாம். வலிக்கு ஓரளவுக்கு அப்போதைக்கு ஒரு உங்களுக்கு வலி மாத்திரை போடாமல் இருக்கிற அளவுக்கு ஹெல்ப் பண்ணி கொடுக்குற அளவுக்கு வலி ஓரளவுக்கு இது குறைச்சே கொடுக்கும். அதோடு சேர்த்து உணவில் வந்து கொஞ்சம் முடக்கத்தான் கீரை சேர்த்திக்கிறது, முடவாட்டுக்கால் சூப் வந்து வச்சு குடிக்கிறது, பிரண்டை தொகையில் சாப்பிட்றது, நல்லெண்ணெய் வந்து உணவில் சேர்த்திக்கிறது, இந்த மாதிரி கொஞ்சம் எலும்புகளுக்கு வலு கொடுக்கக்கூடிய விஷயங்கள். உளுத்தங்கஞ்சி, கருப்புளுந்து கஞ்சி குடிக்கிறது, இல்லை உளுந்தில் வந்து உருண்டை மாதிரி செய்யுது, இந்த மாதிரி ஏதாவது வந்து உளுந்து கருப்புளுந்தை வந்து உணவில் சேர்த்திக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள் கொஞ்சம் வந்து ஆரம்பிச்சுக்கோங்க இப்போ இருந்தே. ஏன்னா 36 வயசு ஆகிடுச்சுன்னு சொல்கிறீங்க, 40-45 கிட்டே வரும்போது மெனோபாஸ் ஸ்டார்ட் ஆகிடும். அப்போ இன்னும் எலும்புகள் வந்து வீக் ஆக ஆரம்பிச்சிடும்னால இப்போ இருந்தே கொஞ்சம் உணவு பழக்கத்தில் கான்சென்ட்ரேட் பண்ண ஆரம்பிங்க. ஆனால் கண்டிப்பாக வந்து காலம் தாழ்த்தக்கூடாது. டாக்டரை நேரில் கட்டாயம் கன்சல்ட் பண்ணிவிட்டு என்ன பிரச்சனை, மூட்டு தேய்மானம் ஆரம்பமாக இருக்கா அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. 35 வயசு 36 தானே ஆகுது, நமக்கு இந்த வயசில் தேய்மானம் வராது அப்படின்லாம் நினைக்கக்கூடாது. இப்போ இருக்க காலகட்டத்தில் நம்ம ஆர்ஜிஆர் மருத்துவமனைக்கே 17-18 வயசு பிள்ளைங்கள்லாம் மூட்டு வலி, மூட்டில் வந்து தேய்மானம் ஆரம்பிச்சுன்ற கண்டிஷனில் வர்றது பார்க்க முடியுது. அதாவது இளம் வயசில் வரக்கூடிய தேய்மானம் அப்படிங்கிறது இப்போ ரொம்ப அதிகரிச்சுக்கிட்டே வருது. அதனால் 36 வயசு தான் தேய்மானமாக இருக்காதுன்னு நினச்சி விட்டுறக்கூடாது. டாக்டரை கட்டாயம் நேரில் கன்சல்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு காரைக்குடியிலேயே நம்ம ஆர்ஜிஆர் மருத்துவமனையோடக்கிலே உங்கள் ஊர்லேயே இருக்குது. டாக்டர் உங்களை நாடி பரிசோதனை பண்ணி பார்த்து எக்ஸாமினேஷன் பண்ணி பார்ப்பாங்க, தேய்மானம் ஏதாவது இருக்கா அப்படிங்கிறத பார்த்துட்டு உங்களுக்கு சொல்லிடுவாங்க. இன்கேஸ் மூட்டு தேய்மானமாக இருக்குனாலும் பயப்பட வேண்டாம். மூட்டு தேய்மானம் பொறுத்த வரைக்கும் ரொம்ப சிறப்பான சிகிச்சை முறைகள் நம்ம ஆர்ஜிஆர் மருத்துவமனையில் கொடுத்துட்டு வரோம். தேய்மானம் அதிகமாயிட்டு ஸ்டேஜ் 3 ஸ்டேஜ் 4க்கு போயிட்டு சர்ஜரி பண்ணியே ஆகணுன்ற கண்டிஷனில் வந்தவங்க, வயசானவங்க 60-70 வயசுக்காரங்களுக்கெல்லாம் சரி பண்ணி கொடுத்துருக்கோம். உங்களுக்கு யங் ஏஜ் தான், 36 தான் ஆகுது, 6 மாதமாக தான் மூட்டு வலி இருக்குதுன்னு சொல்கிறீங்க. தேய்மானமாக இருந்தாலும் ஆரம்பகட்டமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்குது. ஒரு 1.5 மாதம் 2 மாதம் சிகிச்சையிலே பெர்மனெண்ட்டாக இதுலேருந்து நீங்கள் வெளியே வர அளவுக்கு சரி பண்ணி கொடுத்துடலாம். திரும்ப வராது. ஒரு 10 வருஷம் கழிச்சு கூட மூட்டு வலியோ மூட்டு வலி சார்ந்த பிரச்சனைகளோ நீங்கள் திரும்ப வராமல் இருக்கிறதுக்கு என்ன மாதிரியான உணவு பழக்கம் ஃபாலோ பண்ணணும், என்ன மாதிரியான வாழ்வியல் மாற்றங்கள் ஃபாலோ பண்ணுங்கிறது எல்லாமே சேர்த்து நம்ம ஆர்ஜிஆர் மருத்துவமனையில் இருக்கக்கூடிய மருத்துவர்கள் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருவாங்க. நன்றி கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள். மேம் என்னோட நேம் பவித்ரா மேம். எந்த ஊர்லேருந்து பேசுகிறீங்கம்மா? நாகப்பட்டினம்லேருந்து பேசுகிறேன். ஓகே, யாருக்கா கேட்குறீங்க? எங்கள் அம்மாக்காக மேம். என்ன வயதுமா அம்மாக்கு? 47 இருக்கும். சரி, தொடர்ந்து உங்கள் கேள்வியை கேட்கலாமா? கேளுங்க. வணக்கம் மேடம். வணக்கம்மா. மேம் எங்க அம்மாவுக்கு வந்து ரொம்ப நாளா ஆஸ்மா பிரச்சனை இருக்கு மேம். சரிங்கம்மா. டஸ்ட் எல்லாம் ரொம்ப அலர்ஜி, லைட்டா பட்டாலே ரொம்ப தும்மல் விழுந்துகிட்டே இருக்கு, மூச்சு திணறல் அதிகமா இருக்கு. சரி. நைட் ஆனா இருமல் வந்துகிட்டே இருக்கு மேம். 1 இயரா இருக்கு. நாங்க இன்னும் அந்த டாக்டர்கிட்ட போய் காட்டல. சரி, அம்மாக்கு என்ன வயசு ஆகுதுமா? 47 மேம். 47. 1 இயராக இருக்குது. இது வரைக்கும் எந்த மருத்துவமும் எடுக்கலை இல்லையா? ஆமாம். என்ன பண்ணுறீங்க? சளி மாத்திரை மட்டும் மெடிக்கல் ஷாப்பில் வாங்கி போட்டுக்கிறீங்களா? அப்பப்போ போட்டுப்பாங்க. சரி சரிம்மா. அவங்க எந்த ஊரில் இருக்காங்க? நாகப்பட்டினம். சரிம்மா. கண்டிப்பாக 1 இயராக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் சளி மாத்திரைகள் மட்டுமே போட்டு காலம் தாழ்த்துறது நல்ல விஷயமே இல்லைம்மா. இப்போது ஆஸ்துமா பிரச்சனை, வீசிங், சைனசைட்டிஸ் இந்த மாதிரி எந்த பிரச்சனையாக இருந்தாலுமே சளி தொந்தரவுங்கிறது பிரதானமாக இருக்கும். கண்டிப்பாக வந்து அடிக்கடி சளி பிடிக்கிறது, அடிக்கடி இருமல் வர்றது, இல்லை அடிக்கடி உடம்பு வந்து சூடாக கொஞ்சம் கனகன காய்ச்சல் வர ஃபீலிங்கில் இருக்கிறது, இதெல்லாம் வந்து அடிக்கடி இருக்க தான் செய்யும். ஆனால் இதுக்காக இது சளி தொந்தரவு தான் அப்படின்னு நினச்சிக்கிட்டு, அதாவது காமன் கோல்டு, கிளைமேட் சேஞ்ச்னால எல்லாருக்கும் வரக்கூடிய சாதாரண சளி தொந்தரவு தான் நினச்சி நம்ம சளி மாத்திரை வாங்கி போடுறதுனால இந்த இன்ஃபெக்ஷன்லாம் சரியாகி வரவே செய்யாது. அப்போதைக்கு அந்த சளி மாத்திரை என்ன பண்ணோம்னா உங்களோட அறிகுறியை சப்ரஸ் பண்ணி வைக்கும், உள்ளுக்குள்ளேயே வந்து அடக்கி வைக்கும். உங்களுக்கு வந்து சளி தொந்தரவு ஓகே நம்ம கண்ட்ரோல் ஆகிடுச்சு அப்படின்னு நினைப்பீங்க. மாத்திரையை விட்டோடனே 2-3 நாளில் திரும்ப வந்து வந்துடும். ஏன்னா உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய இன்ஃபெக்ஷன் அப்படியே தான் இருக்குமோ தவிர சரியாகி வராது. உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய இன்ஃபெக்ஷனை சரிப்படுத்தணும். இப்போ மூச்சோட சிரமம் இருக்குது 1 வருஷமா அப்படின்னு சொன்னால் நீங்கள் கண்டிப்பாக டாக்டர் கன்சல்ட் பண்ணி தான் ஆகணும். இருமலுக்கு மட்டும் நீங்கள் என்ன பண்ணுங்கள், சிற்றடத்தை இருக்கு இல்லையா, சிற்றடத்தை ஒரு சின்ன துண்டளவு வாயில் வந்து அடக்கி வச்சுக்க சொல்லுங்கள் அம்மாவை. அடக்கி வச்சுக்க அது உமிழ்நீரோட சேர்ந்து சுருந்து நம்ம முழுங்க எச்சு முழுங்க கொஞ்சம் வந்து தொண்டைக்கு இதமாக இருக்கும். அதே மாதிரி அடிக்கடி இருமல் வருதையும் நல்லாவே வந்து கண்ட்ரோல் பண்ணி கொடுக்கும். இதை தாண்டி வாரத்துக்கு முன்னால் கட்டாயம் வந்து வேது பிடிக்க சொல்லுங்கள். வேது பிடிக்கிறதுக்கு தைலங்கள் கடையில் விற்கிற தைலத்தை யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக மூலிகை இலைகளாக யூஸ் பண்ணிக்கிறது இன்னும் பெட்டராக இருக்கும். கற்பூரவள்ளி இலை, துளசி இலை, ஆடதோட இலை, நொச்சி இலை, இந்த மாதிரியான விஷயங்களை வந்து போட்டு நல்லா வந்து வேது பிடிச்சிக்கலாம். வாரத்துக்கு இப்போ சம்மர்னால டெய்லி வேது பிடிக்கக்கூடாது. வாரத்துக்கு 2 நாளும் 3 நாளும் வந்து தொந்தரவு அதிகமாக இருக்குது, ரொம்ப அடப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுவாங்கல்ல, அந்த டைமில் மட்டும் வேது பிடிச்சிக்கலாம். இந்த
இலைகள் எதுவுமே கிடைக்கலன்ற பட்சத்தில் ஒன்றும் இல்லை, நல்லா தண்ணியை சூடு பண்ணிவிட்டு பச்சை கற்பூரத்தை போட்டு வேது பிடிச்சிக்கலாம். குளிக்கும் போது கூட டெய்லியுமே கொஞ்சம் தண்ணியில் வந்து பச்சை கற்பூரம் ஆட் பண்ணி குளிக்க சொல்லுங்கள். நல்லாவே வந்து அந்த சளி தொந்தரவு அந்த அந்த டாக்ஸின்ஸ்லாம் வெளியேற்றத்துக்கு நல்லா ஹெல்ப் பண்ணி கொடுக்கும். இதை வந்து ரெகுலராக ஃபாலோ பண்ணிட்டு வர சொல்லுங்கள். ஆனால் கண்டிப்பாக டாக்டர்கிட்ட நேரில் போய் காமிக்கணுமா, இது எல்லாமே வந்து நீங்கள் சளி மாத்திரை போடக்கூடாதுங்கிறதுக்காக நான் சொல்லிக் கொடுக்கக்கூடிய வீட்டு வைத்தியம் தான். ஆனால் உள்ளுக்குள்ளே என்ன இன்ஃபெக்ஷனுங்கிறத தெரிஞ்சு அங்கே இருக்கக்கூடிய அந்த நச்சு அந்த கோழை சளியை ஃபுல்லாக வந்து கரைச்சி வெளியெடுக்கிற மாதிரியான மூலிகை மருந்துகள் எடுத்துக்கிறது தான் உங்களுக்கு நிரந்தரமான தீர்வை கொடுக்கும். நாகப்பட்டினம்ல நம்ம ஆர்ஜிஎன் மருத்துவமனையோட கிளை இருக்குது, உங்கள் ஊர்லேயே இருக்குது. அம்மாவை நேரில் கூட்டிகிட்டு போய் காமிங்க. டாக்டர் கொடுக்குற மாதிரி இருந்தால் அவங்க சொல்கிற முறைப்படி சாப்பிட்டுட்டு வாங்க. 2-3 நாள்லேயே உங்களுக்கு வித்தியாசம் தெரிய ஆரம்பிச்சிடும். ஒரு வாரம் 10 நாளில் எந்த விதமான சிரமமும் இல்லாமல் அவங்களோட அன்றாட வேலையை நார்மலாக ஒரு டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் வாழ்கிற அளவுக்கு சரியாகி வந்துடும். இந்த சளி இருமல் மூக்கு அடைச்ச மாதிரி இருக்குது, மூச்சோட சிரமம் எல்லாமே நல்லாவே கண்ட்ரோல் ஆகி வந்துடும். தொடர்ச்சியாக டாக்டர் கொடுக்குற மாதிரி இருந்தால் 1 வருஷமாக இருக்குது இல்லையா, ஒரு 2 மாதம் 2.5 மாதம் சாப்பிட்டுட்டு வாங்க. கம்ப்ளீட்டாக அந்த தொந்தரவுலேருந்து அம்மா வெளியே வந்துடுவாங்க. திரும்ப வராது. ஒரு 10 வருஷம் கழிச்சு கூட திரும்ப வராத அளவுக்கு சரி பண்ணி கொண்டு வந்துடலாம். ஏன்னா 1-2 பேரில் லட்சக்கணக்கான பேஷண்ட்ஸு இந்த மாதிரி சைனசைட்டிஸ், வீசிங், ஆஸ்மா, மூக்கில் சத வளர்ச்சி, நாசல் டீவியேஷன், வீசிங், ஆஸ்மான்னு சொல்லிட்டு சிவியரான கண்டிஷனில் வந்து பேஷண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க. ஒரு நாளைக்கு 6-7 டைம் இன்ஹேலர் யூஸ் பண்ணுறேன்னு சொல்கிற பேஷண்ட்ஸ்லாம் இருக்காங்க. அவங்களுக்கே சரி பண்ணி கொடுத்துருக்கோம். அம்மா இன்னும் இன்ஹேலர் கூட ஒரு டைம் கூட யூஸ் பண்ண ஆரம்பிக்கல, எந்த விதமான மருத்துவம் பார்க்கலன்னு சொல்கிறீங்க. ரொம்ப ஈஸியாக சரி பண்ணி கொண்டு வந்துடலாம், வருத்தப்பட வேணாம். ஆனால் வந்து காலம் தாழ்த்தாமல் சிகிச்சை ஆரம்பிக்கிறது நல்ல விஷயமா இருக்கும். அது வரைக்கும் நான் சொன்ன வீட்டு வைத்தியத்தை வீட்டில் ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. தேங்க்ஸ் ஃபார் காலிங். இப்போ ஆஸ்துமா வந்து நாள்பட்டு இருக்குது அப்படின்னா வேறு என்னென்ன காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கும்? நம்ம ப்ராப்பர் ட்ரீட்மெண்ட் எடுக்கலாம்னா என்னென்ன விளைவுகள்லாம் இருக்குது? ஓகே, அதாவது ஆஸ்துமாவை வந்து நம்ம கவனிக்காமல் விடுறோம் அப்படிங்கிறத விட, அது அலர்ஜியாக இருக்கும் போதே நம்ம கவனிக்காமல் விட்டு தான் அது வந்து சைனோசைட்டிஸ் ஆகி வீசிங் ஆகி ஆஸ்துமாவாக வந்து நமக்கு வந்து இப்போ உருவாகி இருக்குது. இப்போ இந்த ஆஸ்துமாவையும் நம்ம கவனிக்காமல் விடுறோன்னும் போது இது கண்டிப்பாக டிபி மாதிரியான விஷயங்களுக்கு அந்த இன்ஃபெக்ஷன் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கிருமிகள் அஃபெக்ட் ஆக ஆரம்பிச்சிச்சு. ஒரு சளியாக கோழையாக இருக்க வரைக்கும் நமக்கு ஆஸ்துமாவாக இருக்கும். அதில் வந்து இன்ஃபெக்ஷன் அதாவது கிருமிகள் வந்து தொட்டு வர ஆரம்பிச்சிச்சுன்னா டிபியாக மாறிடும். டிபியாக மாறுதுன்னா ஃபஸ்ட்டு லங்ஸில் இருக்கக்கூடிய டிபி வந்து போன் டிபியாக மாறுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. டிபிங்கிறது அதை டியூபர்குலோசிஸ்ன்னு சொல்லக்கூடிய காச நோயாக மாறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. அதே மாதிரி மூச்சோட சிரமம் அப்படின்ற போது ஒரு நாள் போல் ஒரு நாள் இருக்காது. நைட்டில் எமர்ஜென்சி ஆகிற சுச்சுவேஷன் அடிக்கடி வருது அப்படின்னு சொல்லும்போது இது கண்டிப்பாக வந்து உயிருக்கு ஆபத்து விளைவிக்கக்கூடிய ஒரு விஷயமாக தான் இந்த ஆஸ்மா தொந்தரவு வந்து இருக்குது. அதே மாதிரி நுரையீரல் அரிச்சிருச்சு, நுரையீரலோட எஃபிஷியன்சியே குறைய ஆரம்பிச்சிடும். நம்ம வந்து ஆக்சிஜன் சப்ளை பாடிக்கு நல்லா இருக்க வரைக்கும் தான் நம்மளோட மற்ற உறுப்புகள் வந்து ப்ராப்பராக ஃபங்க்ஷன் ஆகும். ஆக்சிஜன் சப்ளையே சரியாக இல்லை, மூச்சோடவே சிரமமாக இருக்குது, மூச்சு உள்ளே இழுக்கிறதுக்கு சிரமமாக இருக்கணும் போது கொஞ்சம் கொஞ்சமாக மற்ற உறுப்புகளுமே வந்து பாதிப்படைய ஆரம்பிக்கிறதுக்கான காம்ப்ளிகேஷன்ஸ் வந்து அதிகமாகவே இருக்குதுன்னு சொல்லலாம். வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள். வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க. உங்கள் பேர் எந்த ஊர்லேருந்துமா? பேரு ரோஜா, கிருஷ்ணகிரி மாவட்டத்துல இருந்து பேசுறேன். ஓகே, யாருக்கா கேக்குறீங்க? எனக்காக தான். என்ன வயதுமா உங்களுக்கு? 29. சரி, தொடர்ந்து உங்க கேள்வியை கேட்கலாமா? கேளுங்க. டாக்டர், எனக்கு சைனஸ் பிரச்சனை வேற இருக்கு ஒரு 6 மாசமா. சரிங்கம்மா, என்ன மாதிரி தொந்தரவுகள் இருக்கு? தொந்தரவு வந்து பாத்தீங்கன்னா இது மூக்குல இருந்து நீர் வடிகிற பெரிய ப்ராப்ளம் இருக்கு டாக்டர். அடுக்கு தும்பல் மாரி வந்துட்டு இருக்கு. ஒன்ஸ் தும்பல்னா கண்டினியூவா ஒரு 7-8 வாட்டி அது தும்பல் வர மாதிரி இருக்கு. சரி சரி, காலைல எந்திரிக்கும் போது அதிகமா இருக்கு. சரி சரிம்மா, எதை மருத்துவம் பார்த்துட்டு இருக்கீங்களா இப்போ? வெளியே ரொம்ப அதிகமா இருந்தா போயிட்டு இங்கிலீஷ் டேப்லெட் வாங்கி போட்டுக்கிறேன் டாக்டர் பார்த்துட்டு. சரி, அது போட்டா கொஞ்சம் கண்ட்ரோலா இருக்கு, பட் திருப்பியுமே கண்டினியூவாவே இருக்கு. இது நிரந்தரமா இருக்கு. இந்த ப்ராப்ளத்துக்கு ஏதாவது சொல்யூஷன் இருக்காங்க? கட்டாயம் இருக்கு. தலைபாரம்லாம் இருக்கா? இல்ல, அந்த மாதிரி எல்லாம் எதுவும் இல்ல. இந்த கோல்டு கிளைமேட் வந்து ஜில் கிளைமேட் அந்த மாதிரி டைம் மட்டும்தான் அந்த மாதிரி இருக்கு. வெயில் டைம்ல இந்த மாதிரி தெரியல. சரிம்மா, ஒன்னோட ஆரம்ப கட்டம் தான் சைனசைட்டிஸ் தான் நீங்கள் சொல்கிற அறிகுறி வச்சு பார்க்கும்போது. ஆனால் இன்னும் தலைபாரம் முக வீக்கம்லாம் ஆரம்பிக்கலன்னும் போது ரொம்ப ஆரம்பக்கட்ட ஒரு அறிகுறிகள் தான் நீங்கள் சொல்கிறீங்க. இப்போயே சிகிச்சை எடுத்துக்கிட்டால் இது ரொம்ப ரொம்ப ஈஸியாக சரி பண்ணி கொண்டு வரலாம். ஒரு 15 நாள் 20 நாள் சிகிச்சையில் இது சரி பண்ணி கொண்டு வரக்கூடிய கண்டிஷனில் தான் நீங்கள் இருக்கீங்க. ஆனால் அப்பப்போ வந்து போய் சளிக்கு ஒரு மாத்திரை வாங்கி போடுறது, அப்போதைக்கு சிம்டமெட்டிக்காக அறிகுறிக்கான ஒரு சிகிச்சை மட்டுமே நீங்கள் பார்த்து அப்போதைக்கு நம்ம சரி பண்ணிக்கலாம், இது திரும்ப வராது அப்படின்னு நினச்சி விட்டிங்கன்னா உள்ளுக்குள்ளே அலர்ஜி அப்படியே தான் இருக்கும், இன்ஃபெக்ஷன்
இன்ஃபெக்ஷன் அப்படி தான் இருக்கும், திரும்ப திரும்ப நமக்கு வரதான் செய்யும். கிளைமேட் மாறும்போது மட்டும் வரக்கூடிய இப்போ இருக்கக்கூடிய உங்களுக்கு கண்டிஷன் நார்மலாக எல்லா நாளுமே வர அளவுக்கு இன்ஃபெக்ஷன் வந்து உள்ளுக்குள்ளே அதிகமாகிட்டே தான் போகும். சரிங்களா? அதனால் இப்போயே கவனிச்சுக்கிறது தான் நல்ல விஷயமா இருக்கும். ரொம்ப தலைபாரம் அதிகமாக இருக்குது, ரொம்ப சளி தொந்தரவு அதிகமாக இருக்குது அப்படின்னா மட்டும் திருநீற்று பச்சிலை இலை இருக்கு இல்லையா, அதோட சாறு பிழிஞ்சிட்டு சுக்கு ஒரு 25 கிராம் அளவுக்கு சுக்கை மட்டும் தோல் சீவி நல்லா பவுடர் பண்ணி வச்சுக்கோங்க. அது ஒரு 1/4 ஸ்பூனாக அந்த திருநீற்று பச்சிலையோட சாறு கொஞ்சம் துளசி சாறு கொஞ்சம் ஆட் பண்ணி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு பேக் மாதிரி, ஒரு ஃபேஸ் பேக் மாதிரி இந்த கண்ணுக்கு கீழே மூக்கு மேலே நெத்தி பகுதியில் மட்டும் போட்டுட்டு ஒரு 20 மினிட்ஸ் வச்சு வாஷ் பண்ணிட்டீங்கன்னாவே உங்களுக்கு வந்து அந்த உள்ள சொதன்னு இருக்குது, அடுக்கு தும்மல் வர்றது, இல்லை அந்த சளி தொந்தரவு அதிகமாக தண்ணி மாதிரி சளி கொட்டுறது, இதெல்லாம் வந்து உடனே சடனாக வந்து குறையிறதுக்கு நல்லாவே ஹெல்ப் பண்ணி கொடுக்கும். இதை வந்து இப்போதைக்கு ஃபாலோ பண்ணுங்கள். சளி மாத்திரைகள் போடக்கூடாதுங்கிறதுக்காக நான் சொல்கிறேன். இதை வந்து ஃபாலோ பண்ணிங்கனாவே உங்களுக்கு ஓரளவுக்கு ரிலீஃப் இருக்கும். அதாவது ஒரு மேனேஜபிளான ஒரு ரிலீஃப் வந்து இருக்கும். ஆனால் உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய இன்ஃபெக்ஷன் கம்ப்ளீட்டாக கிளியர் ஆகணும், நீங்கள் கேட்குற மாதிரி நிரந்தரமாக இது சரியாகணும். சரியாகிறது மட்டும் இல்லாமல் அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு போகாமல் இருக்கணும் இல்லையா, அதுவும் ரொம்ப முக்கியமான விஷயம். அதாவது இப்போ சைனசைட்டிஸாக இருக்கிறது ஆஸ்துமா, இல்லை மூக்கில் சத வளர்ச்சி இன்ஃபெக்ஷன் அதிகமாகி சத வளர்ச்சி, இல்லை மூக்கு தண்டுவடம் வளையிறது, இந்த மாதிரியான அடுத்தடுத்த கண்டிஷனுக்கு போகாமல் இருக்கணும் அப்படின்னும் போது நீங்கள் டாக்டர் கன்சல்ட் பண்ணி நோயோட வேர்க்காரணத்தை சரிப்படுத்துகிற மாதிரியான சிகிச்சை எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயமா இருக்குமா. நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு இருக்கக்கூடிய கண்டிஷனுக்கு ஒரு 15-20 நாள் சிகிச்சையிலே கம்ப்ளீட்டாக சரி பண்ணி கொண்டு வர அளவுக்கு சிறப்பான மூலிகை மருந்துகள் நம்ம ஆர்ஜிஆர் மருத்துவமனையில் கொடுத்துட்டு வரோம். நம்ம ஆர்ஜிஆர் மருத்துவமனையோட கிளையும் கிருஷ்ணகிரியில் உங்களுக்கு அருகாமையில் உங்கள் ஊர்லேயே இருக்குது. அதனால் சளி மாத்திரைகள் போட்டு காலம் தாழ்த்தாதீங்க. டாக்டரை கன்சல்ட் பண்ணி சிகிச்சை எடுத்துக்கிறது நிரந்தரமான தீர்வை கொடுக்கும். நிரந்தரமான தீர்வு அப்படின்ற பட்சத்தில் ஒரு 15-20 வருஷம் கழிச்சு கூட திரும்ப சைனசைட்டிஸோ வீசிங்கோ ஆஸ்துமாவோ இந்த மூச்சு விட சிரமமோ இந்த எந்த அறிகுறிகளும் இல்லாமல் நீங்கள் ஆரோக்கியமாக எல்லாரும் மாதிரியான இயல்பான வாழ்க்கையை வாழ்றதுக்கு உதவியாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் காலிங். நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்க. இணைப்பில் இருக்கீங்க. எந்த ஊர்ல இருந்துமா? தென்காசில இருந்து பேசுறேன். ஓகே, யாருக்கா கேட்குறீங்க? தங்கச்சிக்காக கேட்கணும். என்ன வயதுமா உங்களுக்கு? 20 வயசு ஆகுது. சரி, தொடர்ந்து உங்க கேள்வியை கேட்கலாமா? கேளுங்க. வணக்கம்மா. வணக்கம்மா, சொல்லுங்க. என் தங்கச்சிக்கு சொரியாசிஸ் இருக்கு டாக்டர். சரி. அவ உடம்பு ஃபுல்லாவே இருக்கு. சரி. தோல் மாதிரி பிச்சுக்கிட்டு வருது, அரிப்பு இருக்குன்னு சொல்றாங்க அதிகமா. எத்தனை வருஷமா இருக்குமா? 2 இயர்ஸா இருக்கு. 2 இயர்ஸா இருக்கு. அவங்களுக்கு என்ன வயசு ஆகுதுமா? 20 வயசு ஆகுது. சரி, டாக்டர் பார்த்தபோது சொரியாசிஸ்ன்னு சொன்னாங்களா? ஆமா சொன்னாங்க, பிரைவேட்ல பார்த்துருந்தோம், அப்ப சொல்லியிருந்தாங்க. சரி, உடம்புல எந்தெந்த இடத்துல இருக்குமா? கால் பகுதி, முட்டியாண்ட, அக்கல் பகுதி, அந்த மாதிரி எல்லா இடத்துலயும், கழுத்துல அங்கங்க உடம்புல வந்து இருக்கு எல்லா இடத்துலயும், ஜாயிண்ட் இருக்கிற இடத்துல எல்லாம் இருக்குங்க. சரி சரிங்கம்மா. இப்போ ஏதாச்சும் மருத்துவம் பார்த்துட்டு இருக்கீங்களா, இல்லை அரிப்புக்கு மாத்திரை போடுறது ஆயின்மெண்ட் இந்த மாதிரி மட்டும் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்களாமா? அரிப்புக்கு மட்டும் மாத்திரை வாங்கி போட்டுட்டு இருக்காங்க. அதை டிவியில விளம்பரம் பார்த்துட்டு கால் பண்ணிருந்தேன். சரி சரி. ஒன்றும் இல்லை, 20 வயசு தான் ஆகுது, இப்போயே சொரியாசிஸ்ன்னு சொல்கிறாங்க, எல்லாம் பயப்படாதீங்க. சொரியாசிஸ்ன்னு பேரை கேட்ட உடனே நிறைய பேர் பயந்துப்பாங்க, அச்சோ சொரியாசிஸ் சரியே ஆகாதோ. இப்போ அரிப்புக்கு மாத்திரை போடுறேன்னு சொல்கிறீங்களே, மாத்திரை போடும்போது நல்லாயிருக்கும், மாத்திரை விட்ட உடனே அரிப்பு வந்துடும். இந்த மாதிரியே இருக்கும்போது அதே மாதிரி தான் ஆயின்மெண்ட் அப்ளை பண்ணுறதும். ஆயின்மெண்ட் அப்ளை பண்ணும்போது காயம் நல்லா ஆறி வர மாதிரி இருக்கும். விட்ட உடனே வந்து ஃபஸ்ட்டு இருந்ததை விட 2 மடங்கு 3 மடங்காக வந்து அந்த இன்ஃபெக்ஷன் அதிகமாகிறது பார்க்க முடியும். அப்போ இந்த மாதிரி இருக்கும் போது சொரியாசிஸ் அப்படின்னு சொல்கிறது வேறு சரியாகாதுன்னு சொல்கிறாங்களேன்ற பயம் வந்து இருக்கும். சின்ன பிள்ளை 20 வயசு தான் ஆகுது அப்படின்னும் போது அந்த பயம் வந்து அவசியம் இல்லாத ஒரு விஷயம்தான். சொரியாசிஸ் சரியாகக்கூடிய விஷயம்தான். நம்ம ஆர்ஜிஆர் மருத்துவமனையில் லட்சக்கணக்கான சொரியாசிஸ் பேஷண்ட்ஸ் உச்சிலேருந்து கால் வரைக்கும் ஃபுல்லாக சொரியாசிஸோடு வருவாங்க. நீங்கள் அட்லீஸ்ட் சொல்கிறீங்களா ஜாயிண்ட்டுக்கு ஜாயிண்ட்டு மூட்டுக்கு மூட்டு தான் இருக்குது, பரவலாக சில இடங்களில் தான் உடம்புல இருக்குது, அக்கல் பகுதியில் இந்த மாதிரி எங்கே இருக்குது சொரியாசிஸ்ன்னு கேட்டால் ஒரு இடத்த பர்டிகுலராக சொல்லக்கூட முடியாது. ஏன்னா உடம்பு ஃபுல்லாக இருக்கும், உச்சந்தலையில் ஆரம்பித்து உள்ளங்கால் வரைக்கும் சொரியாசிஸோட வந்த பேஷண்ட்ஸ் அவங்க உட்காந்து எந்திரிச்சு போனாலே அந்த இடத்துல வந்து அந்த தோல் உதிரல் இருக்கு இல்லையா, மினுமினுப்பாக வெள்ளையாக அந்த இடத்துல வந்து தோல் உதிரி போயிருக்கும். அவ்வளோ ஷெட்டிங் வந்து அவ்வளோ அதிகமாக இருக்கும். அந்த அளவுக்கு இன்ஃபெக்ஷனோட வந்த பேஷண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க. அவங்களுக்கே சரி பண்ணி கொடுத்துருக்கோம். அப்படி பார்த்தா அவங்க தங்கச்சிக்கு இப்போ தான் இருக்குது, 2 வருஷமாக தான் இருக்குது, பரவலாக சில இடங்களில் தான் இருக்குதுன்னு சொல்கிறீங்க. ரொம்ப ஈஸியாக சரி பண்ணி கொண்டு வந்துடலாம். நீங்கள் தயவு செஞ்சு அரிப்புக்கு மாத்திரை போடுறதோ ஆயின்மெண்ட் யூஸ் பண்ணுறது பண்ணி காலம் தாழ்த்தாதீங்க. அரிப்புக்கு மாத்திரை போடுறது அது சொரியாசிஸோட ஒரு அறிகுறி தான் அரிப்பு. அதனால் அரிப்புக்கு மாத்திரை போடுறதுனால சொரியாசிஸ் சரியாகி வராது. அதே மாதிரி வெளிப்பிரயோகம் யூஸ் பண்ணக்கூடிய க்ரீம், ஸ்டீராய்டு கலந்த களிம்புகள்னாலேயோ கெமிக்கல் கலந்த களிம்புகள்னாலேயோ சொரியாசிஸ் சரியாகி வருமானா கட்டாயம் வராது. திரும்ப திரும்ப வரதா செய்யும். இப்போ ஒரு இடத்துல அப்பாயின்மெண்ட் அப்ளை பண்ணிட்டே இருக்கும், விட்டால் தானே வருது, அப்ளை பண்ணிகிட்டே இருப்போம்னு சொல்லிட்டு அங்கே அப்ளை பண்ணிகிட்டே இருந்தாலும் அந்த வந்து இன்னொரு இடத்துல சொரியாசிஸ் இன்ஃபெக்ஷன் வந்து புதுசாக வர ஆரம்பிக்கும்.
ஏன்னா உடம்புல இருக்கக்கூடிய ரசாயன கழிவுகளை வியர்வை குளங்கள் வெளியேற்ற முயற்சிக்கும் போது தான் நமக்கு சொரியாசிஸ் வருது. அதனால் உங்களுக்கு உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ரசாயன கழிவு, அந்த நச்சு நீர் இருக்கு இல்லையா, அதை ஃபுல்லாக எரித்து வெளியெடுக்கிற மாதிரியான மூலிகை மருந்துகள் எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியமான விஷயம். அதுதான் நிரந்தரமான தீர்வையும் கொடுக்கும். அப்போ தான் உங்களுக்கு வந்து சொரியாசிஸ் கம்ப்ளீட்டாக சரியாகி வரும். உங்களுக்கு உங்கள் ஊர்லேயே நம்ம ஆர்ஜிஆர் மருத்துவமனையோட கிளை இருக்குது. கண்டிப்பாக டாக்டர்கிட்ட போயிட்டு அவங்கள கூட்டிகிட்டு போய் நேரில் காமிங்க. டாக்டர் நாடி பரிசோதனை பண்ணி பார்த்துட்டு அவங்களுக்கு ஏற்ற மாதிரியான மூலிகை மருந்துகள் கொடுப்பாங்க. 2-3 நாள்லேயே அரிப்பு குறைய ஆரம்பிச்சிடும். கெமிக்கல் கலந்த சோப் எதுவும் யூஸ் பண்ண வேணாம். ஹெர்பல் சோப்ஸாக ஹெர்பல் குளியல் சூரணங்களாக மாறிக்கிறது நல்ல விஷயமா இருக்கும். இப்போ நம்ம ஆர்ஜிஆர் மருத்துவமனையில் கூட ஒரு ஹெர்பல் குளியல் சூர்ணம் கொடுக்குறோம். சொரியாசிஸ்ன்ட்டே இல்லை, எல்லா ஸ்கின் இன்ஃபெக்ஷனுக்குமே, ஏன் ஸ்கின் இன்ஃபெக்ஷன் இல்லாதவங்களுக்கு கூட அந்த தோலை வந்து மெருகேற்றி கொடுக்கறதுக்கு அவ்வளோ நல்லா ஹெல்ப் பண்ணி கொடுக்கும். இந்த மாதிரி குளியல் சூரணங்களாக மாறிக்கிறது, ஹெர்பல் குளியல் சூரணங்களாக மாறிக்கிறது நல்ல விஷயமா இருக்கும். அதோட சேர்த்து டாக்டர் மருந்து கொடுப்பாங்க. ஒரு வாரம் 10 நாளில் நீங்கள் தேய்ச்சா கூட அந்த பவுட்ரு மாதிரி ஊற்றுறது வந்து இருக்கவே இருக்காது. அந்தளவுக்கு சரி பண்ணி கொண்டு வந்துடலாம். ஒரு மாதம் 1.5 மாத சிகிச்சையிலே தழும்பு மட்டும் தான் இருக்குங்கிற அளவுக்கு சரியாகி வந்துடும். நீங்கள் வேணால் ரெஃபரன்ஸுக்கு ஒரு ஃபோட்டோ கூட எடுத்து வச்சுக்கலாம். 2 வருஷமாக இருக்குன்ற பட்சத்தில் ஒரு 2 மாதம் 3 மாதம் டாக்டர் கொடுக்குற மருந்தை அவங்க சொல்கிற முறைப்படி சாப்பிட்டுட்டு வந்தாலே போதும். சொரியாசிஸ் பெர்மனெண்ட்டாக அவங்களுக்கு சரியாகி வந்துடும். திரும்ப வராது. ஒரு 5-10 வருஷம் கழிச்சு கூட வேறு எந்த இடத்துலையும் சொரியாசிஸ் திரும்ப வராத அளவுக்கு சரி பண்ணி கொண்டு வந்துடலாம். லட்சக்கணக்கான பேர் இந்த மாதிரி சரியாக இருக்காங்க. அவங்களுக்குலாம் திரும்ப வராமலும் இருக்குது. நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. டாக்டர், அதே மாதிரி இந்த அடுக்கு தும்மல், இந்த டஸ்ட் அலர்ஜிலாம் இருக்கும் இல்லையா, இந்த கண்டிஷன் பற்றியும் சொல்லுங்களேன். ஓகே, அதாவது இந்த அடுக்கு தும்மல் அப்படின்னு சொல்கிறது பார்த்திங்கன்னா ஒரு அலர்ஜியோட ஒரு அறிகுறி தான். அதாவது அலர்ஜிக் ரைனைட்டிஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த சைனசைட்டிஸ், வீசிங், ஆஸ்துமா இது எல்லாத்துக்குமான ஒரு ஆரம்ப புள்ளின்னு சொல்லிட்டு இந்த அடுக்கு தும்மலை வந்து சொல்லலாம். ஃபஸ்ட்டு ஒரு அலர்ஜியாக தான் ஆரம்பிக்கும். அலர்ஜிங்கிறது எதில் வேணாலும் வரலாம். நம்ம அலர்ஜின்னு ஒன்றே சாப்பாடு தான் வந்து யோசிப்போம். உணவு மட்டுமே கிடையாது. நம்ம யூஸ் பண்ணக்கூடிய பெர்ஃப்யூமு, நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஒரு அகர்பத்தி, இது கூட வந்து அலர்ஜி கொடுக்கும். இல்லை நார்மலாக வீட்டில் ஏதோ ஒரு விஷயம், அது அகர்பத்தி வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க, திடீர்னு வேறு பிராண்டு மாற்றிருப்பாங்க, அந்த ஸ்மெல்லை ஒத்துக்காமல் கூட அலர்ஜி வரும். இப்போ நம்ம ஒரு புது ட்ரெஸ்ஸு போடுறோம், அதில் இருக்கக்கூடிய துகள்களில் வந்து நம்ம முகந்துடுறோம், உள்ளுக்குள்ளே போயிடுதுன்னும் போது அது கூட அலர்ஜி கொடுக்கும். டஸ்ட் அலர்ஜி, இந்த மாதிரி எல்லா விஷயங்களுமே அலர்ஜி கொடுக்கும். அந்த அலர்ஜி வெளிப்பாடு தான் அடுக்கு தும்மல். அதாவது ஒரு ஃபாரின் பாடி வந்து நம்ம ஒரு ஃபாரின் பார்ட்டிக்கல் வந்து நம்ம உடம்புக்குள்ளே என்ட்ரு ஆகுது அப்படின்னும் போது அது வந்து வெளியே தள்ளுறதுக்கு தான் வந்து நம்ம உடம்புல வந்து தும்மல் அப்படிங்கிற ஒரு விஷயம் மூலமா அது வெளியே தள்ள ஆரம்பிக்குது. அதுலேயும் அது வெளியேறலை அப்படின்னும் போது உள்ளேயே அலர்ஜி அதிகப்படுத்துதுன்னு போது அந்த அடுக்கு தும்மல் அப்படிங்கிற விஷயம் வந்து கண்டிப்பாக இருக்கும். இது வந்து அலர்ஜிக் ரைனைட்டிஸ், அதாவது நான் முதலே சொன்ன மாதிரி சைனஸ், வீசிங், ஆஸ்மாவோட ஒரு ஆரம்ப கட்டம் அப்படின்னு சொல்லலாம். வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள். ஹலோ, வணக்கம்மா, உங்க பேரு எந்த ஊர்ல இருந்து? என்னோட பேர் காவியா, நான் கோயம்புத்தூர்ல இருந்து பேசுறேன். ஓகே, யாருக்கா கேக்குறீங்கம்மா? அண்ணாக்காக கேட்கணும். என்ன வயதுமா அவருக்கு? அவருக்கு 30 வயசு இருக்கும். சரி, தொடர்ந்து உங்க கேள்வியை டாக்டர் கிட்ட கேட்கலாம், கேளுங்க. ஓகே. வணக்கம்மா. வணக்கம் டாக்டர். சொல்லுங்கம்மா. அண்ணா வந்து இப்போ 1 hour டிராவல் பண்ணி அந்த மாதிரி போற மாதிரி தான் ஒர்க்குக்கு போறாங்க. வண்டி தான் டிரைவ் பண்ணிட்டு போறாங்க. சரிம்மா. அவங்களுக்கு வந்து பெயின், ரொம்ப டிஸ்டர்பன்ஸ் வந்து அதிகமா இருக்க மாதிரி இருக்கு. சரி. ஃபியூ இயர்ஸ் முன்ன கீழே விழுந்து நர்வ் கம்ப்ரஸ் ஆகி அதனாலும் வலிக்குதா என்னன்னு தெரியல. சரி. இதுக்காக ஹாஸ்பிட்டல்லாம் போயிட்டு பாக்குறப்ப டிஸ்க் பல்ஜா இருக்கு, இதுக்கு நீங்க சர்ஜரி பண்ணிதான் ஆகணும் அந்த மாதிரி சொல்றாங்க. சரி சரி. அவர் எந்த ஊர்ல இருக்காருமா? அவரு அண்ணாவும் இதே ஊர் தான். ஒர்க் பண்றது வெளியில போய் ஒர்க் பண்றாங்க. 1 hour டிராவல் பண்ணி அந்த மாதிரி ஒர்க் பண்றாங்க. அதான் எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க? கோயம்புத்தூர் டாக்டர். கோயம்புத்தூர். சரி சரிம்மா. ஆப்ரேஷன்லாம் பண்ண வேண்டாம், 30 வயசு தானே ஆகுதுன்னு சொல்றீங்க. ஆனா டாக்டர்ஸ் எல்லாம் வெளியில சொல்றாங்க ஆபரேஷன் பண்ணாதான் கொஞ்சம் பெட்டரா இருக்கும் அந்த மாதிரி சொல்றாங்க. அதனால பயமா இருக்கா. இந்த சிவ ஆபரேஷன் பண்ணிட்டு இன்னும் அதுக்கப்புறமா பெயின் வருமா என்னன்னு அந்த மாதிரி எல்லாம் இருக்கு. கட்டாயம் வரும். இன்னும் சொல்ல போனா நிறைய பேஷண்ட்ஸ் வலி வந்து தாங்க முடியாத வலி இருக்கும் தான். ஏன்னா முதுகுத்தண்டை தான் நமக்கு ஒரு பில்லர் மாதிரி, அதுக்கே வந்து சப்போர்ட் பண்ணி நிற்க கூட முடியலன்னா குனிஞ்சு நிமிரும் போது சிரமம், படுத்தா திரும்பி படுக்க முடியாது. இத்தனைக்கும் பைக்கில் ட்ராவல் பண்ணிட்டு போறாரு வராருன்னும் போது இடுப்புலேருந்து கால் வரைக்கும் வலி பரவுறது. ஸ்பைனல் கார்டு ஃபுல்லுமே கொஞ்சம் கொஞ்சமாக அஃபெக்ட் ஆக ஆரம்பிச்சிடும். இப்போ வந்து இடுப்பு பகுதியில் மட்டும் இருக்கக்கூடிய வலி கொஞ்ச நாள் கழிச்சு கழுத்து பகுதியில் வலி வருது. இப்போ இடுப்பில் இருக்க வலி எப்படி கால் வரைக்கும் பரவுதோ அதே மாதிரி கழுத்தில் இருக்கக்கூடிய வலி வந்து கை வரைக்கும் பரவுறது. உட்கார்ந்து எந்திரிக்க கூட முடியாது, உட்கார்ந்தாலும் வலிக்கும், நீண்டாலும் வலிக்கும். இந்த மாதிரி நிறைய சிரமங்கள் வந்து இருக்கும். இந்த மாதிரி வலி தாங்க முடியாமல் ஆப்ரேஷன் பண்ணால் சரியாயிடும், நமக்கு வேலைக்கே போக முடியலையே, சரி ஆப்ரேஷன் பண்ணால் வேலைக்காவது நிம்மதியாக போயிட்டு வரலாம்னு நினச்சி சர்ஜரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமும் சரியாக ஆகலை,
முதல்லையாவது ஓரளவுக்கு நிற்பேன் நடப்பேன், இப்போ பேலன்ஸ் பண்ணி நிற்க கூட முடியல, அந்த ஸ்ட்ரென்த்தே இல்லை இடுப்புக்கு கீழேன்னு சொல்லிட்டு வர பேஷண்ட்ஸு. யூரின் கண்ட்ரோல், மோஷன் கண்ட்ரோலே இல்லை, அந்த சென்சேஷனே இல்லை, யூரின் வரதே எனக்கு தெரியலன்னு சொல்லிட்டு வரக்கூடிய பேஷண்ட்ஸ். இதில் யங் ஏஜில் சொல்கிறேன், இளம் வயசுலேயே வந்து சர்ஜரி, இப்போயே சர்ஜரி பண்ணிட்டா சரி பண்ணிக்கலாம்னு நினச்சி சர்ஜரி பண்ணிவிட்டு அப்பயும் சரியாகாமல் ரொம்ப சிரமத்தோடு வர பேஷண்ட்ஸு. யூரின் வர மாதிரி இருக்குது, ஆனால் நான் எந்திச்சு ரெஸ்ட் ரூம் போகிறதுக்குள்ளே நான் வந்து ட்ரெஸ்லேயே யூரின் போயிடுறேன், மோஷன் போயிடுறேன்னு சொல்லிட்டுலாம் பேஷண்ட்ஸ் வராங்க. இடுப்புக்கு கீழே எழுந்து போயிடுச்சுன்ட்டுலாம் பேஷண்ட்ஸ் வராங்க. அதனால் சர்ஜரி அப்படிங்கிறது வந்து அந்த முதுகுதண்டில் கை வச்சு சர்ஜரி பண்ணுறது அப்படிங்கிறது காம்ப்ளிகேஷன்ஸ் எல்லாம் ஆல்ரெடி உங்கள் டாக்டர்ஸே சொல்லியிருப்பாங்க. அவ்வளோ ரிஸ்க் எடுத்து அவ்வளோ சர்ஜரி கஷ்டப்பட்டு வலி தாங்கி சர்ஜரி பண்ணியும் அது நிரந்தரமான தீர்வாக கொடுக்க மாட்டேங்குது அப்படின்ற பட்சத்தில் நம்ம சர்ஜரி நோக்கிலாம் போகணும் அப்படிங்கிற அவசியமே இல்லை. நம்ம ஆர்ஜிஆர் மருத்துவமனையில் நிறைய பேஷண்ட்ஸு கை காலெலாம் நல்லா தான் இருக்கும், ஆனால் நிற்க முடியாது, இடுப்பு வலி அதிகமாக ரொம்ப இன்டாலரபிள் பெயின் இருக்கும், நிற்கவே முடியாமல் வரும்போது வீல் சேரில் வர பேஷண்ட்ஸ் எல்லாம் யாரா 2 பேர் பிடிச்சிட்டு வருவாங்க. அந்தளவுக்கு அந்த பேஷண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க. அவங்களுக்கு கூட சிகிச்சை கொடுத்து ஆப்ரேஷன் இல்லாமல் சரி பண்ணி கொண்டு வந்திருக்கோம். என்னென்னா இப்போ ஆப்ரேஷன் பண்ணால் டிஸ்க் நகர்த்தி வச்சுருவாங்க, ஆப்ரேஷன் இல்லாமல் நம்ம எப்படி சரி பண்ணி கொண்டு வரோம்னா அதுக்கு தான் ஸ்பைனல் கோடோட அமைப்பு தானே மாறி இருக்குது, அதுதானே டிஸ்க் பல்ஜுன்னு சொல்கிறாங்க. நர்வ் கம்ப்ரெஷனும் ஒரு காரணம் தான். இப்போ நர்வ் கம்ப்ரெஷன் கொடுக்கறதுனால வலி பரவுறது கால் வரைக்கும். அந்த ஸ்பைனல் கோடோட அமைப்பை சரிப்படுத்துறதுக்கு ஸ்பைனல் கரெக்ஷன் சிகிச்சை. அதே மாதிரி எலும்புகள், அந்த ஸ்பைனல் கோட எலும்புகள் இருக்கு இல்லையா, அதை சுற்றி இருக்கக்கூடிய தசைகள் வந்து ஃபுல்லாக ஸ்டிஃப்னஸ் கொடுத்துருக்கோம், அதெல்லாம் இலக்கி நார்மல் கொண்டு வரதுக்கு. அதனால தான் ரொம்ப ஒரு ஹெவினஸ் இருந்துக்கிட்டே இருக்குது, அதெல்லாம் கொண்டு வரதுக்கு ஸ்பைனல் ஸ்ப்ரே மாதிரியான சிகிச்சைகள். அதாவது சாஸ்திரிக் முறைப்படி நம்ம வந்து ஆயுர்வேத சித்த மருத்துவத்தில் வரக்கூடிய வெளிப்பிரயோக சிகிச்சைகளும் நம்ம ஆர்ஜிஆர் மருத்துவமனையில் எக்ஸ்பீரியன்ஸான தெரப்பிஸ்ட்டை வச்சு பண்ணுறோம். மாடர்னைஸ்டாக இருக்கக்கூடிய நேச்சுரோபதி டெக்னிக்ஸும் நம்ம ஹாஸ்பிட்டலில் வந்து ரொம்ப சிறப்பாக கொடுத்துட்டு வரோம். அந்த டிஸ்க் அப்படிங்கிறது ஒரு குஷன் மாதிரி, அதுதான் எலும்புகள் வந்து ஒன்றோட ஒன்று உராயாமல் இருக்கிறதுக்கு ஒரு குஷன் மாதிரி ஆக்ட் பண்ணும், இன்னொரு ஜவ்வு மாதிரி. அது வந்து ட்ரை ஆகி போயிருக்கும், அந்த குஷனஸே இருக்காது. அப்போ அதை ரீட்டைன் பண்ணி கொண்டு வரதுக்கு எண்ணெய், கடிவஸ்தி, கடிப்பிச்சு மாதிரியான சிகிச்சை முறைகள் இடுப்புக்கும், கிரீவவஸ்தி, கிரீவப்பிச்சு மாதிரியான சிகிச்சை முறைகள் கழுத்துக்கும் வந்து கொடுப்போம். அதே மாதிரி ஸ்பைனல் கரெக்ஷன், வர்ம சிகிச்சையெல்லாம் பார்த்திங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ்டான வர்மா ஸ்பெஷலிஸ்ட்டை வச்சு மருத்துவரோட மேற்பார்வையோட நம்ம ஆர்ஜிஆர் மருத்துவமனையில் கொடுத்துட்டு வரோம். ஆயுர்வேத டாக்டர், சித்தா டாக்டர்ஸ் இருக்காங்க, அவங்களோட மேற்பார்வையோட தெரப்பி சிகிச்சைகள் வந்து கொடுத்துட்டு வரோம். சென்னையில் தங்கி சிகிச்சை பெறதுக்கான வசதி இருக்குது. 30 பேஷண்ட்ஸ் தங்கி சிகிச்சை பெற அளவுக்கு படுக்கை வசதியோட ஐபி வார்டு வந்து சென்னையில் அமைஞ்சிருக்கு. இங்கே பண்ணக்கூடிய தெரப்பி சிகிச்சைகளை ஓபி முறையில் கோயம்புத்தூரில் நம்ம ஆர்ஜிஆர் மருத்துவமனையில் பண்ணிட்டு வரோம். நீங்கள் உங்கள் ஊர்லேயே நம்ம ஹாஸ்பிட்டல் பிரான்ச் இருக்குது, அவரை நேரில் கூட்டிகிட்டு போய் காமிங்க. டாக்டர் வந்து ஃபிசிக்கல் எக்ஸாமினேஷன் பண்ணி பார்த்துட்டு எந்த அளவுக்கு நோயோட பாதிப்பு இருக்குங்கிறத பொறுத்து உங்களுக்கு எந்த மாதிரியான மருந்துகளும் தெரப்பி சிகிச்சைகளும் சொல்லுவாங்க. இதை கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு வந்தாலே போதும். ஒரு 2-3 மாதத்தில் சர்ஜரி இல்லாமலே அவர் இதுலேருந்து வெளியே வந்துடுவார். திரும்ப வந்து இடுப்பொலியோ முதுகுத்தண்டு சார்ந்த பிரச்சனைகளோ இல்லாமல் இருக்க அளவுக்கு சரி பண்ணி கொண்டு வந்துடலாம். தேங்க்ஸ் ஃபார் காலிங். நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள். மயிலாடுதுறையிலேருந்து வேதா பேசுகிறேன் மேம். ஓகே, யாருக்கா கேட்குறீங்கம்மா? அப்பாவுக்கு மேம். என்ன வயதுமா உங்களுக்கு? 55 மேம். சரி, தொடர்ந்து உங்கள் கேள்வியை கேட்கலாமா? கேளுங்க. ஓகே மேம். வணக்கம்மா. வணக்கம் டாக்டர். சொல்லுங்கம்மா. அப்பாவுக்கு வந்து ஒரு 7 இயர்ஸாக வந்து வீசிங் ப்ராப்ளம் இருக்கு. சரி. ஆஸ்துமா வந்து சுருங்கி இருக்குன்னு சொல்லி, அதாவது லங்ஸ் சுருங்கி இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ அது ஆஸ்துமா அப்படின்னு சொல்றாங்க. இப்போ வீசிங் வேற ஆஸ்துமா வேற அப்படின்னு சொன்னாங்க. சரி. இப்ப என்னன்னா தினமுமே வந்து நெப்லைசர் வைக்கிற அளவுக்கு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் இன்னைலர் தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. சரி. இப்ப காஃபுமே அதிகமா இருக்கு நைட், ஆனா சுத்தமா தூங்கவே மாட்டேங்கிறாங்க. சரி சரிம்மா. இப்போ வந்து நுரையீரல் சுருங்கி போயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க இல்லையா? சரி சரி, பயப்படாதீங்க. என்ன வயசாகுதுன்னு சொன்னீங்க அப்பாவுக்கு? 55. ஓகே, ஒன்றும் இல்லை. நுரையீரலோட எஃபிஷியன்ஸை திரும்ப ரீட்டைன் கொண்டு பண்ணி வர்றது ரொம்ப ஈஸியான ஒரு விஷயம்தான். ஏன்னா உள்ளுக்குள்ளே ஃபுல்லாக இன்ஃபெக்ஷன் இருக்கும், அதை கிளியர் பண்ணுற மாதிரியான மூலிகை மருந்துகள், அங்கே இருக்கக்கூடிய சளி கோழை ஃபுல்லாக நுரையீரல் சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளில் தங்கியிருக்கும். அதை ஃபுல்லாக வந்து கரைச்சி வெளியே கொண்டு வர மாதிரியான மூலிகை மருந்துகள் எடுத்துக்கிறதே போதுமானதாக இருக்கும். இதுக்கு ரொம்ப சிறப்பான சிகிச்சை முறைகள் நம்ம ஆர்ஜிஆர் மருத்துவமனையில் கொடுத்துட்டு வரோம். வீசிங் ஆஸ்துமாங்கிறது வெவ்வேறுங்கிறத விட வீசிங்கோட ஒரு அடுத்த கட்டம் தான் ஆஸ்துமான்னு சொல்லணும். நுரையீரல் இந்த மாதிரி சுருங்கி போச்சு, நுரையீரல் அரிச்சிடுச்சுன்ற கண்டிஷன்லாம் நம்ம ஆர்ஜிஆர் மருத்துவமனைக்கு பேஷண்ட்ஸ் வந்திருக்காங்க. இன்னும் சின்ன வயசுலேயே வந்து வருவாங்க. 30 வயசு தான் ஆகுது, எனக்கு நுரையீரல் சுருங்கிடுச்சுன்னு சொல்கிறாங்க, எனக்கு கல்யாணமே பண்ணிக்க வேணாம்னு சொல்கிறாங்க, லைஃப் லாங் வந்து மருந்து சாப்பிட்டே இருக்கணும்னு சொல்கிறாங்க,
நெபுலைசர் யூஸ் பண்ணுறாரு அப்பான்னு சொல்கிறீங்களா, நெபுலைசர் யூஸ் பண்ணுறதும் பத்தாமல் அதோட எஃபெக்ட்டும் பத்தாமல், இப்போ இன்ஹேலர் யூஸ் பண்ணுறது பத்தாமல் தான் நெபுலைசர் கொடுத்துருக்காங்க. நெபுலைசரும் பத்தாமல் வீட்லேயே ஆக்சிஜன் சிலிண்டர் வாங்கி வச்சுக்க சொல்லிட்டாங்க. எனக்கு ரொம்ப பயமாக இருக்குன்ற கண்டிஷன்லலாம் வந்து சின்ன வயசுலேருந்து பெரிய வயசுக்காரங்க வரைக்கும் நம்ம ஆர்ஜிஆர் மருத்துவமனைக்கு வந்து சிகிச்சை எடுத்து சரியாயிருக்காங்க. ஒன்றும் இல்லை, நம்ம ஆர்ஜிஆர் மருத்துவமனையில் நாங்கள் கொடுக்கக்கூடிய மூலிகை மருந்துகளை நாங்கள் சொல்கிற முறைப்படி சாப்பிட்றதாலையும் சில ரொம்ப இப்போ சிவியராக இருக்க அப்பாக்குன்னும் போது அவருக்கு தெரப்பி சிகிச்சைகளும் தேவைப்படலாம். தெரப்பி சிகிச்சைன்னும் போது நசியம் சிகிச்சை, தூமபானம் சிகிச்சை, அதாவது மூலிகை துளி மூக்கு துளியை வச்சுக்கிட்டு நேசல் ட்ராப் மாதிரி வச்சு பண்ணிவிட்டு ஸ்டீம் மாதிரி கொடுத்துட்டு ஃபேஷியல் ரீஜனில் இருக்கக்கூடிய வர்ம புள்ளிகளை தூண்டுற மாதிரியான வர்ம சிகிச்சை, தலைப்பகுதியில் இருக்கக்கூடிய வர்ம சிகிச்சை கொடுத்துட்டு அந்த நேசல் ட்ராப்பு நல்லா உள்ளுக்குள்ளே ஊறி வரும்போது ஒரு மூலிகை கஷாயத்தை வச்சு காகல் பண்ண சொல்லுவாங்க, நல்லா கொப்பளிக்க சொல்லுவாங்க. கொப்பளிச்சு துப்பே அங்கே இருக்கக்கூடிய சளி கோழை ஃபுல்லாக உங்களுக்கு கரைஞ்சி வந்துடும். இந்த மாதிரியான தெரப்பி சிகிச்சை, தூமபானம், செஸ்ட்டுக்கு பொடிக்கிழி, என்னதான் அந்த மியூக்கஸ் போய் செக்ரெட் ஆகக்கூடிய இடம் வந்து நுரையீரல் சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளாக இருந்தாலும் அது செக்ரெட் ஆகக்கூடிய இடம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா குடல் தான். அப்போ குடலை கிளென்ஸ் பண்ணுறதுக்கு கோலோன் ஹைட்ரோதெரப்பி மாதிரியான தெரப்பி சிகிச்சைகளை நம்ம ஆர்ஜிஆர் மருத்துவமனையில் கொடுத்துட்டு வரோம். இதெல்லாம் பண்ணி சரியாகிறதோடு மட்டும் இல்லாமல் இது திரும்ப வராமல் இருக்கிறதுக்கு என்ன மாதிரியான உணவு பழக்கம் ஃபாலோ பண்ணணும், வீட்லேயே என்ன மாதிரியான மூச்சு பயிற்சிகள் ஃபாலோ பண்ணலாம், யோகா ஆசனங்கள் நீங்கள் என்னெல்லாம் ஃபாலோ பண்ணலாங்கிறதும் சேர்த்தே சொல்லி கொடுத்துருவோம். அதனால தான் எங்கள் ஆர்ஜிஆர் மருத்துவமனையில் சிகிச்சை எடுத்த லட்சக்கணக்கான பேஷண்ட்ஸில் 95% மேற்பட்டவங்க 5-10 வருஷம் கழிச்சு கூட நோய் சார்ந்த அறிகுறிகளோ இல்லாமல் ஆரோக்கியமான வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்காங்க. நுரையீரல் சுருங்கிடுச்சுன்னு சொல்லிட்டாங்கலாம், பயப்படாதீங்க. ஈஸியாக சரி பண்ணி கொண்டு வந்தெல்லாம் ப்ராப்பரான சிகிச்சை எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். மயிலாடுதுறையிலேயே நம்ம ஆர்ஜிஆர் மருத்துவமனையோட கிளை இருக்குது. தெரப்பி சிகிச்சைகள் பொறுத்த வரைக்கும் நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி தங்கி சிகிச்சை பெறத்துக்கான வசதி சென்னையில் இருக்குது. நீங்கள் ஃபஸ்ட்டு ஊர்லேயே அப்பாவை கூட்டு போய் நேரில் காமிங்க. டாக்டர் நாடி பரிசோதனை பண்ணி பார்த்து மருந்து கொடுப்பாங்க. மருந்து சாப்பிட ஆரம்பித்தா 2-3 நாளே உங்களுக்கு வித்தியாசம் தெரிய ஆரம்பிச்சிடும். ஒரு 15-20 நாள் சிகிச்சையிலே ஓரளவுக்கு டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் அவர் வேலையை செய்கிற அளவுக்கு சரி பண்ணி கொண்டு வந்துடலாம். ஒரு 2-3 மாதம் சிகிச்சையில் கம்ப்ளீட்டாக அந்த தொந்தரவுலேருந்து அவர் வெளியே வந்துடுவார். அப்புறம் வேணால் நீங்கள் ஆல்ரெடி எடுத்த அதே டெஸ்ட்டை நீங்கள் திரும்ப எடுத்து பார்த்துக்கலாம். நுரையீரலோட எஃபிஷியன்சி எப்படி இருக்குங்கிறது, நார்மலுங்கிறது உங்களுக்கு ரிப்போர்ட் வைஸே வந்துடும். காலர் லைன்ல இருக்காங்க, யாருன்னு பார்க்கலாம். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. வணக்கம் மேம். வணக்கம் சார், உங்க பேரு எந்த ஊர்ல இருந்து? என் பேர் மோகன், நான் மதுரையில இருந்து இருக்கேன். ஓகே, யாருக்கா கேக்குறீங்க? எனக்கா இருக்காங்க. என்ன வயது சார் உங்களுக்கு? எனக்கு 34 இயர்ஸ் ஆகுது. ஓகே, உங்க கேள்வியை டாக்டர் கிட்ட கேட்கலாம், கேளுங்க. வணக்கம். வணக்கம் சார். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வருஷமாக இந்த ஜாயிண்ட் பெயின் இருக்கு. எந்த ஜாயிண்ட்ல வலி இருக்கு சார்? அதாவது இது எப்படின்னா ரொம்ப வருஷமா இருக்கு. எப்படின்னா வருஷத்துக்கு ஒரு தடவை அந்த மாதிரி வந்துட்டு போகும். கையில, விரல்ல, மூட்டுல, அப்புறம் கால்ல, அந்த மாதிரி மாறி மாறி வலிக்குது. வலி மட்டும் இருக்குமா இல்ல வலியோட வீக்கமும் இருக்குமா சார்? வலியோட கொஞ்சம் வீக்கம் செவந்து இருக்கும், கொஞ்சம் சிகப்பா, கொஞ்சம் வீக்கமும் லைட்டா இருக்கும். சரி. அது கொஞ்சம் மாறி மாறி வலிக்குது. கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் டேண்ட்ரஃப் ப்ராப்ளமும் கொஞ்சம் இருக்கு. என்ன ப்ராப்ளம் இருக்கு சார்? டேண்ட்ரஃப் ப்ராப்ளம் இருக்கு. மட்டும் லைட்டா இருக்கு. சரி, இந்த ஜாயிண்ட் பெயினுக்கு ஏதாவது பிளட் டெஸ்ட் ஏதாவது எடுத்து பார்த்துருக்கீங்களா? பிளட் டெஸ்ட் அது ரொம்ப வருஷம் முன்னாடி எடுத்தது மேடம். இப்போ இவருக்கும் ஏதோ நார்த்திக் மாதிரி லைட்டா உங்களுக்கு லேசா இருக்கு, கொஞ்சம் அதிகமா இருக்குன்னு சொன்னாங்க. என்ன இருக்குன்னு சொன்னாங்க? ஆர்த்ரைட்டிஸ் அந்த மாதிரி இருக்குன்னு சொன்னாங்க. புரியல. ஆர்த்ரைட்டிஸ் மாதிரி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க இல்லையா? முடக்குவாதம் மாதிரி இருக்குன்னு சொல்லியிருக்காங்களா? சரி, பார்டர்ல இருக்குன்னு சொல்லியிருக்காங்களா? சரி சரிங்க சார். இப்போ ஏதாச்சும் வலி வரும்போது ஏதாவது மருத்துவம் பார்க்குறீங்களா? வலி மாத்திரை ஏதாவது போட்டுக்கிறீங்களா? இல்ல, அது ரொம்ப நாள் 2 years முன்னாடி அதை ஸ்டாப் பண்ணிட்டேன். சரி. ரீசெண்டா எனக்கு ஆன்ஜியோ பண்ணியிருந்ததுனால நான் அந்த டேப்லெட் அப்போதைக்கு சாப்பிட்டுருக்கேன். இப்போ மறுபடியும் இந்த பெயின் வந்திருக்கிறதுனால. சரி சரி, ஓகே. இப்போதைக்கு வலி அதிகமாக இருக்குன்ற பட்சத்தில் உப்பு ஒத்தடை மட்டும் கொடுத்துக்கோங்க. நல்லா கல் உப்பை வறுத்துட்டு வலி இருக்கிற இடத்துல ஒற்றடை மட்டும் கொடுத்துக்கோங்க. ஆன்ஜியோவும் பண்ணியிருக்கீங்க அப்படின்ற போது அந்த மருந்துகளோட சேர்த்தே நம்ம மருந்துகளை நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம். ஆன்ஜியோ பண்ணி 3 மாதத்துலேயெல்லாம் பேஷண்ட்ஸ் நம்ம ஆர்ஜிஆர் மருத்துவமனைக்கு வந்து ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அதனால் அதை நினச்சி பயப்பட வேண்டாம். நீங்கள் எந்த விதமான மருந்துகள் நீங்கள் எடுத்துக்கிறீங்க அப்படின்னாலுமே, இப்போ பிபி, சுகர், மன அழுத்தம் சொல்லிட்டு வருஷக்கணக்காக மருந்துகள் சாப்பிட்டுட்டு இருக்க பேஷண்ட்ஸ் இருப்பாங்க. அவங்க அந்த மருந்துகளோட சேர்த்தே ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் கேப் விட்டு
தாராளமாக நம்ம ஆர்ஜிஆர் மருத்துவமனையில் கொடுக்கக்கூடிய மூலிகை மருந்துகளை எடுத்துக்கலாம். ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ்னும் போது கட்டாயம் நீங்கள் கவனிக்கணும், வலி மாத்திரைகள் போட்டு காலம் தாழ்த்தக்கூடாது. ஆன்ஜியோ பண்ணியிருக்கீங்கன்னு போது உங்களை பெயின் கில்லர்ஸும் போட வேண்டாம்னு சொல்லியிருப்பாங்க இல்லையா? அதனால் இப்போதைக்கு ஒற்றடை மட்டும் வீட்டு வைத்தியமாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. டேண்ட்ரஃபுக்கு புங்க எண்ணெய் இருக்குல்ல, புங்க எண்ணெயை வந்து ஒரு 100 ml புங்க எண்ணெய்னா 100 ml தேங்காய் எண்ணெயோட மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா வந்து தலைக்கு தேய்ச்சி குளிச்சுட்டு வாங்க. ஹெர்பல் ஷாம்புவை யூஸ் பண்ணிக்கிறது நல்ல விஷயம். இதிலே டேண்ட்ரஃப் நல்லா உங்களுக்கு செட்டில் ஆகி வந்துடும், அது பிரச்சனை இல்லை. ஆனால் இந்த ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸை மட்டும் கொஞ்சம் கவனிக்கணும். ஆரம்ப கட்டத்திலே சரி பண்ணிக்கிறது நல்ல விஷயம். உங்களுக்கு உங்கள் ஊர்லேயே நம்ம ஆர்ஜிஆர் மருத்துவமனையோட கிளை இருக்குது. முடக்குவாதத்துக்கு ரொம்ப சிறப்பான சிகிச்சை முறைகள் நம்ம ஹாஸ்பிட்டலில் கொடுத்துட்டு வரோம். ஆர்ஏ ஃபேக்டர்லாம் உங்களுக்கு பிளட் டெஸ்ட்டில் நெகட்டிவ்னு வர அளவுக்கு ரொம்ப சிறப்பான சிகிச்சை முறைகள் கொடுத்துட்டு வரோம். பார்டரில் தான் இருக்குன்ற பட்சத்தில் இன்னும் ஈஸியாக வந்து சரி பண்ணி கொண்டு வரலாம். ஏன்னா ஆர்ஏ ஃபேக்டர் 15க்கு மேலே இருந்தாலே ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ்னு சொல்லுவோம். 800 700ன்ற கண்டிஷன்லாம் பேஷண்ட்ஸ் வந்திருக்காங்க. அவங்களுக்கே வந்து நெகட்டிவ்னு 2-3 மாதம் சிகிச்சையிலே கொண்டு வந்திருக்கோம். உங்களுக்கு பார்டரில் தான் இருக்குன்னா இன்னும் ஈஸியாக சரி பண்ணி கொண்டு வந்துடலாம். காலம் தாழ்த்தாமல் டாக்டர் போய் நேரில் பாருங்கள். பெயின் கில்லர்ஸ் எதுவும் போட வேண்டாம். இப்போதைக்கு ஒற்றடை மட்டும் வீட்டில் வந்து ஹோம் ரெமெடியாக கொடுத்துட்டு வாங்க. தேங்க்ஸ் ஃபார் காலிங். இப்போது ஆஸ்துமாவுக்கு வந்து ஆஸ்துமா பேஷண்ட்ஸ்க்கு இதை ஃபாலோ பண்ணுற மாதிரியான ஒரு சிம்பிள் மெடிக்கல் டிப்ஸ் சொல்லுங்கள் டாக்டர். ஓகே, ஆஸ்துமா பேஷண்ட்ஸ் பார்த்திங்கன்னா நல்லா மூச்சோட சிரமம் வந்து அதிகமாகவே இருக்கும். அதுக்கு வந்து நான் ஒரு வீட்லேயே யூஸ் பண்ணக்கூடிய ஒரு புகை சிகிச்சை மாதிரி சொல்கிறேன். நார்மலாக நமக்கு திரி இருக்கு இல்லையா, விளக்கேற்றக்கூடிய திரி, அதை வந்து நல்லா சுக்கு வந்து கஷாயம் மாதிரி காய்ச்சிட்டு அதில் வந்து நல்லா டிப் பண்ணி நீங்கள் காய வச்சுக்கணும். திரும்ப நல்லா டிப் பண்ணி காய வச்சுக்கணும். இந்த மாதிரி 7 முறை அந்த சுக்கு கஷாயத்தில் வந்து ஊற வச்சு காய வச்சுக்கிட்டு அதை வந்து அந்த திரி ஏற்றிட்டு அதுலேருந்து வரக்கூடிய புகையை மட்டும் நல்லா இன்ஹேல் பண்ணிட்டு வரீங்க அப்படின்னும் போது உங்களுக்கு டெய்லியுமே நீங்கள் அதை தாராளமாக ஃபாலோ பண்ணலாம், ஒன்றும் பண்ணாது. இதை வந்து நல்லா இன்ஹேல் பண்ணிட்டு வரீங்க அப்படின்னும் போது ஓரளவுக்கு அந்த மூச்சோட சிரமம் வந்து உங்களுக்கு நல்லாவே குறைஞ்சி வரும். சுக்கு திரி இதே மாதிரி இந்த சுக்கு திரி மாதிரியே வந்து நீங்கள் துளசி இலை வச்சு கற்பூரவள்ளி இலைச்சாறு வச்சு கூட நீங்கள் வந்து திரி மாதிரி ரெடி பண்ணிவிட்டு அதை வந்து வீட்டிலேயே டெய்லி ஒரு திரியை நல்லா வந்து கொளுத்திட்டு அதில் புகையை வந்து நல்லா இன்ஹேல் பண்ணிட்டு வரலாம். இந்த தாண்டி கொம்பு மஞ்சள், விராலி மஞ்சள்னு சொல்லுவாங்க இல்லையா, அது நாட்டு மருந்துகளில் கிடைக்கும். அதை நல்லா சுட்டுட்டு அது மேலே கொஞ்சம் துளசி சாறு விட்டிங்கன்னா நல்லா புகை வரும். அந்த புகையை நல்லா டெய்லி இன்ஹேல் பண்ணிட்டு வரலாம். அதே மாதிரி மிளகு தைலம், மிளகு இருக்குல்ல, கருப்பு மிளகு, அதை வந்து நல்லா வந்து பவுட்ரு பண்ணிவிட்டு அதை நல்லா அரைக்கும் போது நெய் விட்டு அரைச்சிக்கணும், பசுனை விட்டு நல்லா அரைச்சிக்கிட்டு அதை வந்து தலையில் வந்து ஒரு 10 மாதிரி நார்மலாக ஒரு தைலம் மாதிரி நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணிட்டு வரலாம். தலையிலையும் யூஸ் பண்ணிட்டு வரலாம், நெத்தி பகுதியில் நெஞ்சிலையும் வந்து யூஸ் பண்ணிட்டு வரலாம். நல்லா உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய சளியை கரைச்சி கொடுக்கறதுக்கு ஹெல்ப் பண்ணும். இது எல்லாமே ஹோம் ரெமடிஸாக ஆஸ்துமா, வீசிங், சைனோசைட்டிஸ் இருக்கக்கூடிய பேஷண்ட்ஸ் ஃபாலோ பண்ணக்கூடிய விஷயங்களாக இருக்கும். தேங்க்யூ ஸோ மச் டாக்டர். ஆர்ஜிஆர் ஹெர்பல் ஹாஸ்பிட்டல் தமிழ்நாடு இல்லாமல் வேறு எங்கெல்லாம் இருக்குது? ஓகே, எங்களோட ஆர்ஜிஆர் மருத்துவமனை பார்த்திங்கன்னா தமிழகத்தோடு சேர்த்து 6 மாநிலங்கள் இருக்குது. தமிழகத்தில் 37 கிளைகள் இருக்குது. பாண்டிச்சேரியில் ஒரு பிரான்ச் இருக்குது. கர்நாடகாவில் 15 கிளைகள் இருக்குது. தெலுங்கானாவில் 17 கிளைகள். அதில் வந்து ஹைதராபாத்தில் மட்டுமே 4 பிரான்ச்சஸ் இருக்குது. ஆந்திராவில் 14 கிளைகள் இருக்குது. மகாராஷ்டிராவில் 15 கிளைகள். மும்பையில் மட்டுமே பார்த்திங்கன்னா 3 பிரான்ச்சஸ் இருக்குது. இந்த மாதிரி 105க்கும் மேற்பட்ட கிளைகளோட 6 மாநிலங்களில் நம்ம ஆர்ஜிஆர் மருத்துவமனை 5 தலைமுறையாக பாரம்பரியமாக வைத்தியம் பார்த்துட்டு வரும். ஓகே, ஒரு சில நோய்களுக்கு வந்து வெளிப்புற சிகிச்சைகளும் தேவைப்படுது இல்லையா? பொதுவாக இந்த சித்த மருத்துவம், இயற்கை மருத்துவம், மூலிகை அப்படின்னாலே வர்ம சிகிச்சை, பஞ்சகர்மா சிகிச்சைலாம் ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு ட்ரீட்மெண்ட்டாக இருக்குது. ஸோ அதை பற்றி சொல்லுங்கள். ஓகே, நாட்பட்ட வியாதிகள் எல்லாத்துக்குமே நம்ம ஆர்ஜிஆர் மருத்துவமனையில் தெரப்பி சிகிச்சைகள் ரொம்ப எக்ஸலண்ட்டாக கொடுத்துட்டு வரோம். சென்னையில் தங்கி சிகிச்சை பெறத்துக்கான வசதி இருக்குது. 30 பேஷண்ட்ஸ் தங்கி சிகிச்சை பெற அளவுக்கு படுக்கை வசதியோட ஐபிஓடு வந்து அமைஞ்சிருக்கு. இதை தாண்டி மற்ற ஊர்களில் இப்போ தமிழகத்தில் பார்த்திங்கன்னா சேலம், கோயம்புத்தூர், திருப்பூர், திருச்சி, மதுரை இந்த மாதிரியான இடங்களில் ஓபி முறையில் தெரப்பி சிகிச்சைகள் கொடுத்துட்டு வரோம். மற்ற மாநிலங்கள்லையுமே வந்து எல்லா ஊர்கள்லையுமே ஓபி முறையில் தெரப்பி சிகிச்சைகள் வந்து ரொம்ப எக்ஸலண்ட்டாக கொடுத்துட்டு வரோம். தங்கி சிகிச்சை பெறத்துக்கான வசதி சென்னையில் இருக்குது. நாட்பட்ட வியாதிகளால் வரக்கூடிய பேஷண்ட்ஸ்க்கு எல்லாருக்குமே தெரப்பி சிகிச்சைகள் தேவைப்படாது. நாட்பட்டு இருக்கக்கூடிய நோய் கண்டிஷனில் இருக்கவங்களுக்கு தங்கி சிகிச்சை பெற சொல்லுவோம். அப்படி இல்லை, எந்த விதமான நோயுமே இல்லைன்னா கூட ஃபுல் பாடி ரெஜுனேஷனுக்கு, ஒரு வருஷத்துக்கு எந்த விதமான நோயும் வரக்கூடாதுன்னு சொல்கிறவங்க ஒரு ஃபுல் பாடி ரெஜுனேஷனுக்கு கூட தெரப்பி சிகிச்சைகள் தாராளமாக எடுத்துக்கலாம். ஓகே டாக்டர். ஸோ இன்றைக்கி டாக்டர் ஆன் காலில் ஆஸ்துமா தொந்தரவுக்கான காரணங்கள், இதனுடைய சிம்டம்ஸ் எப்படி இருக்கும், இதுக்கு ட்ரீட்மெண்ட் என்ன அப்படிங்கிற விஷயத்த சொன்னீங்க. நேர்கள் கேட்ட ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகளுக்கும் பொறுமையாக பதில் சொன்னீங்க. மிக்க நன்றி. நேர்களே, இன்றைக்கி டாக்டர் ஆன் கால் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புகிறோம். இதே மாதிரி இன்னொரு ஹெல்த்தியான எபிசோடில் நாங்கள் வந்து உங்களை சந்திக்கிறோம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.